सीतापदे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सगल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्म दाल्पन रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषण आदीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஷத்தில் ஒரு ஸ்ரீமத் பாகவதம் சில உபன்யாசங்கள்லாம் கேட்குறோம். அந்த பாகவதத்தில் உள்ள உபன்யாசங்கள்லாம் பார்த்தா நிறைய தர்மங்கள்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப சூட்சமான, அதாவது எப்படி சொல்கிறது, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெருசாக தர்மம் சொல்கிறாங்க. புரியுது, கடைசியில் கன்க்ளூஷன் வரும்போது புரியுது. அதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிற உதாரணங்கள் நம்மளை மனசை குழப்புது. அப்படின்லாம் சொல்லி கதை சொல்கிறாங்க. பெரிய மகான்கள் தான், இல்லைன்னு சொல்ல வரல. சில எவ்வளோ பேர், நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போது உபன்யாசம் பண்ணுறாங்க. அப்போ சரி, அந்த உதாரணங்கள் சொல்லி எப்படியோ நமக்கு என்னென்னா, இதெல்லாம் அப்படியே ஒரு பாகவதம் டைரெக்டாக அனுபவிக்கணும். சீக்கிரமாக சொல்கிறேன், விஷயத்துக்கு நேரடியாக வந்துடுறேன். பாகவதம் டைரெக்டாக அனுபவிக்கணும். நம்ம நிறைய தர்மங்களை பற்றி சொல்கிறாங்க. தர்மங்களை பற்றி பாகவதத்தில் சொல்லியிருக்கு. சரி, ஓகே, அது இல்லற தர்மங்கள் மற்ற தர்மங்கள்லாம் சொல்கிறாங்க. சொல்லி நம்மளுக்கு அப்படியே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அப்புறமா ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அது நம்மளுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அது பகவத் குணங்களை கேட்கலான்னு வந்தா இவங்க என்னென்னா ஏதோ தர்மங்கள்னால் என்னென்னவோ போகிறாங்களே, எங்கேயோ ரோட்டில் போகிறாங்களே. ஒரு பிரியவரத சரித்திரம் கேட்டேன் ஒரு இடத்துல. அந்த பிரியவரதன் என்னென்னா ஒரே வார்த்தை தான் அண்ணா சொல்வார், பெரியவங்க சொல்கிற பேச்சு கேட்குறது, அவ்வளோதான். பிரம்மதேவரே சொன்னதுனால பிரியவரதன் இல்லறத்தை ஏற்றுக்கொண்டார், இவ்வளோதான் விஷயம். தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த தர்மம் என்னென்னா இது அது என்னென்னோ நிறைய சொல்கிறாங்க. ஒரே வார்த்தை, பெரியவங்க சொல்கிற பேச்சு, முன்னோர்கள் என்ன கடைப்பிடிச்சாங்களோ மகான்கள், அதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போயினே இருக்க வேண்டியது தான். அவங்க சொன்னால் அதில் நல்லதாக தான் இருக்கும். ஏன்னா பகவான் உவாச்ச, பிரம்மதேவர் சொல்கிறது இல்லை. பிரம்மதேவருக்கு சொல்லக்கூடிய விஷயம் பிரம்மதேவர் சொல்கிறது இல்லை, பிரம்மதேவர் மூலமாக பகவான் சொல்கிறார் அப்படின்ட்டு தான் அங்கே வருது. பகவான் உவாச்சன் தான் வருது அங்கே. பிரியவரத சரித்திரத்தில் நீங்கள் மூலப்பாராயண புஸ்தகத்தை எடுத்து பட்டி வச்சு பாருங்கள். கீதா பிரஸ் மூலப்பாராயண புஸ்தகத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் பிரியவர்தனுக்கு உபதேசம் பண்ணும்போது பிரம்மதேவர் பிரம்மதேவர் உவாச்சன் வராது, பிரம்ம உவாச்சன் வராது, பகவான் உவாச்சன் தான் வரும். ஏன்னா சொல்கிறது அவர் இல்லை, பகவான் சொல்கிறது. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் அவர் இல்லறத்தில் பிரவேசித்தார். இதுக்கு முன்னாடி நாரதர் தீட்சை கொடுக்க தான் வந்திருக்கார். நாரதர் சன்னியாச தீட்சை எடுத்துக்கு தான் அவர் கிளம்பினார், பிரியவர்தன் மகாராஜா. ஆனால் அவர் ஆத்மனிஷ்டர். சுகாச்சாரியருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த குவாலிஃபிகேஷன் இவர் இடத்துல இருக்குது. அப்படியேப்பட்ட பிரம்மனிஷ்டர் அவர். ஆனாலும் லோக சங்கரகத்துக்காக இல்லையா, அவர் லோக சங்கரத்தை மட்டும் இல்லை, பெரியவங்க சொன்ன பேச்சு கேட்கணும் அப்படின்றதுக்காக பிரம்மதேவர் சொன்னதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டார். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இல்லறத்தில் பிரவேசித்தார். இல்லறத்தில் பிரவேசித்தால் எங்கே போனாலும் பகவத் பக்தர்களுக்கு பெருமை தானே தவிர அவருக்கு குறைவாகவே இருக்க மாட்டாங்க. பௌதிகத்தில் போனால் கூட சரி, அவர்களுக்கு எல்லா கலைகளும் சிறந்து விளங்குவாங்க. அவங்க பாடணும்னு நினச்சா நல்லா பாடுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பகவான் கொடுப்பான். சர்வகாமகா, எல்லா ஆசைகளும் நிறைவேற்றும். அப்படி இருக்கும்போது பிரியவர்த மகாராஜன் சக்கரவர்த்தி என்ன பண்ணார், சப்த தீபங்களை தன்னுடைய ரத பள்ளங்களால் பிரித்தார். சப்த தீபங்களுக்கு தன்னுடைய 7 பிள்ளைகளை நியமித்தார்.
அதே மாதிரி காலத்துக்கு அதிபதிகளாக உத்தமன், தாமசன், ரைவதன் என்று சொல்லக்கூடிய 3 பிள்ளைகளை நிலைநாட்டினார். ஏன்னா தேசத்துக்கு 7 பேர், காலத்துக்கு அதிபதிகளாக 3 பேரை நியமித்தார். அது மட்டும் இல்லை, ஊர்ஜஸ்வதி என்ற தன்னுடைய பெண்ணை உஷனா என்று சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அப்போ சஞ்சீவனி வித்தை தெரிஞ்ச சுக்கராச்சாரியார் மருமகனாக இருக்கார். செத்தவங்கள உயிர் பிழைக்க முடியும் அவரால். அப்படிப்பட்ட சக்தி படைத்தவர். அப்போ சப்த தீபங்களுக்கு அதிபதிகளாக தன் பிள்ளைகளை நியமிச்சிருக்கார். தன்னுடைய ரத சக்கரத்தினாலே திதியேவ பதங்கான்னு ஒரு பதம் வருது. 2வது சூரியன் போல் சுற்றி வந்தாராம் பிரியவர்த மகாராஜா. இப்படி கதையை சொல்லிட்டு வந்தாவே நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். இதில் போய் தர்மங்கள் அது இதுன்னு உள்ள புகுத்தி நிறைய யார் கேட்டு இப்போது என்ன பண்ண போகிறோம்? எல்லா தர்மங்களும் இப்போ தான் போயிடுத்து. பாகவத தர்மம் மட்டும்தான் நிலைக்கிறது. அந்த பாகவத தர்மத்தினால்தான் கலியும் கெடும் கண்டு கொண்டேன் நாராயணா என்ன நாமம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நாமத்தை சொல்கிறதுனால்தான் கலியும் கெடும். தர்மங்கள் சொல்கிறது நான் தப்புன்னு சொல்ல, தர்மங்களை சொல்லாமல் இருக்க முடியுமா? ராமாயணத்தை விட சிறந்த தர்ம கிரந்தம் வேறு என்ன இருக்க முடியும்? அதிலே என்ன சொல்லியிருக்குன்னா கடைசியில் ராம நாமாங்கீதம், நாமத்தை பிடிச்சிக்கோ, அவ்வளோதான். அதை புரிஞ்சுட்டா போதும், நீ தர்மத்தை புரிஞ்சுட்டாச்சு. தர்மத்துடைய சூட்சமம் தான் பாகவத தர்மம். யமதர்மராஜாவுடைய தூதர்கள் சொல்கிறது தர்மம் தான், அது லோக தர்மம். ஆனால் விஷ்ணு தூதர்களால் சொல்லப்பட்டது பாகவத தர்மம். பகவான் கருணா கிருபா கடாட்சம் பண்ணான்னா அவர்கள் வாக்கில் தான் பகவான் நாமா வருமா. நிறைய தர்மங்களை சொல்லலாம். நிறைய தர்மங்களை சொல்லி அதில் தர்ம சூட்சம், அதுலேயே நான் சொல்கிற தர்ம சூட்சம் பாகவத தர்மம், அது வேறு விஷயம். இதுலேயே சொல்கிறேன் நிறைய நுணுக்கங்கள், சின்ன சின்ன தர்மங்கள் நிறைய இருக்கு இல்லையா? அதெல்லாம் கடைப்பிடிக்க இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தா மக்கள் அதை கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது கடைப்பிடிக்க போகிறதில்ல, அதனால தெரிஞ்சுக்காது அப்படின்னு ஆகிடும்போது தர்மங்கள் நிறைய ஏதோ ஓரளவுக்கு சொல்லலாம். ஏன்னா அதுக்காக தர்மங்களே இல்லாமல் இருக்கக்கூடாது. தர்மம் கண்டிப்பாக வேணும், லோக தர்மமும் கண்டிப்பாக வேணும். முக்கியமான சில தர்மங்களை சொல்லலாம். நிறைய தர்மங்களை சொன்னால் பூரி கர்மானி சோதவ்யானி விபாகசா, நிறைய கர்மாக்களை சொன்னால் நிறைய தர்மங்களை சொல்லி அதெல்லாம் அந்த செயல்களை செய்தாங்கன்னா நிறைய அவங்களுக்கெல்லாம் அல்பாயுஷா சத்திய கலோபஸ்மினி கேஜனஹா மந்தஹா மந்தமதிய மந்தபாக்கிய உபத்ருதாதா, அவங்களாம் மந்த பாக்கியர்கள். ஹர்ஷிதாயுஷா அப்படின்னு சொல்கிறார், மந்த பிரக்ஞா அப்படின்லாம் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அவர்கள் ஆயுசும் குறைவு. அவர்கள் அதை புரிஞ்சுட்டு அதை கடைப்பிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்தளவுக்கு சுறுசுறுப்பானவங்களும் கிடையாது. சோம்பேறிகளாக தான் நிறைய மக்கள் இருப்பாங்க இன்னைக்கு கலிகாலத்தில். அதே மாதிரி மந்தமதி படைத்தவர்களாக அதை மனசில் வாங்க மாட்டாங்க, அதை சரியாக கடைபிடிக்க முடியாது. அப்படின்னா நிறைய தர்மங்களை புகுத்திட்டான். பூரி கர்மானின்னு அதெல்லாம் வேணாம். ஏன்னா மகாபாரதத்தில் சொல்கிறது அளவுக்கு ஒன்று தர்மங்கள் யாரும் இன்றைக்கி உபன்யாசத்தில் சொல்ல முடியாது. மகாபாரதத்தில் அவ்வளோ தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்தில் எக்கச்சக்க விதுர நீதி வேணுமா, எக்கச்சக்கமாக தர்மங்கள். நாரதரே நிறைய தர்மங்கள் சொல்கிறார். யுதிஷ்டருக்கு வர்ணாசிரம தர்மங்கள்லாம் சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தா நிறைய பீஷ்மாச்சாரியார் சாந்தி பருவம் அனுசாசனி பருவம்லாம் பெருசாக இருக்கும். உபாக்கியானங்கள் அதுக்கெல்லாம் தர்மங்களுக்கு ஏற்ற உபாக்கியானங்களையும் சொல்லியிருக்காரு. அதை விரிவுபடுத்த வேண்டியதில் சுருக்கப்படுத்தி நிறைய எக்கச்சக்கமாக சொல்கிறார். வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் விஸ்தாரமாக சொல்கிறார். 1,00,000 கிரந்தம் மகாபாரதம். யாருக்காவது மகாபாரதம் ஃபுல்லாக தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. 1,00,000 ஸ்லோகம் யாருக்கும் படிப்பாங்க? யாருன்னா மூலப்பாராயணத்தில் பாகவதம் வச்சுருக்கோம் சரி, ராமாயணம் வச்சுருக்கோம் சரி, யாருன்னா மூலப்பாராயணம் மகாபாரதம் வச்சுருக்காங்களா? வச்சா அது எப்படியும் 1 வருஷம் ஆகும், இல்லை குறைஞ்சபட்சம் 1 மாதமாவது ஆகும். அது மூலப்பாராயணம் வைக்கிறது இல்லை. நிறைய போர்கள்லாம் வர்ணனைகள் நிறைய இருக்குது. துரோண பருவம், பீஷ்ம பருவம், கர்ண பருவம், சல்ய பருவம், அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அதுலேயே நிறைய தர்மங்கள், அந்த போர்க்களத்துலேயே நிறைய தர்மங்கள்லாம் சொல்லியிருக்கார் வியாசாச்சாரியார். அதெல்லாம் சும்மா வெறும் போரை மட்டும் வர்ணிக்கல, அங்கங்கே தர்மங்களும் நிறைய சொல்லியிருக்கு. அந்த தர்மங்கள்லாம் நம்ம கேட்டோம்னா
அவ்வளோ தர்மங்களை ஒரு மனுஷன் கடைப்பிடிக்க முடியாது. அதுக்கான ஆயுசும் கிடையாது. அந்தளவுக்கு புத்தி கூர்மையும் கிடையாது இல்லையா? அதை கடைப்பிடிக்கிற அளவுக்கு உடம்புல தெம்பும் கிடையாது. அதில் சத்து, அதில் நம்பிக்கையும் கிடையாது. அதில் நம்பிக்கையோடு இருந்தால் தானே அது ரொம்ப முக்கியமான தர்மங்கள். இதெல்லாம் கடைப்பிடிக்கணும், இதெல்லாம் ரொம்ப சூட்சமான, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சால் தானே, அதனுடைய தெளிவுபடுத்தினா அதை தெரிஞ்சால் தானே அதை கடைப்பிடிக்கணும்னு ஆசை வரும் இல்லையா? இது இவ்வளோ பெரிய பலன்கள் கொடுக்குறது. அப்போ பலனை உத்தேசித்து தான் தர்மங்கள். கர்மானாவே பலனை உத்தேசித்து செய்யக்கூடியது தான் கர்மானு பேர். பலனை உத்தேசிக்காமல் பகவதர்ப்பணமாக செய்யக்கூடியது அகர்மான்னு பேர். செய்யக்கூடாத கர்மா, நமக்கு விதிக்கப்பட்ட கர்மா விட்டு வேறு தவறான செயல்கள் செய்கிறது விகரமான பேர் இல்லையா? அப்போது தர்மம் அதர்மம்னு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போது நாம் இதெல்லாம் பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அப்படியே சொல்லிட்டு போனால் போதும். எனக்கு அதுதான் பிடிக்கும். சரி, அதனால் நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்ல வரல. அது மாதிரி ரொம்ப விஸ்தாரமாக தர்மங்கள் சொல்கிறாங்க. அந்த டைமில் பாகவதம் சொல்லிட்டு போகலாமே. எனக்கு அவங்க சொல்கிறதே பார்த்தா 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் அவங்க அந்த சமயத்தில் பிரியவரத சரித்திரம் சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னென்னா தர்மங்கள் நிறைய சொல்லும்பொழுது அந்த டைமில் பகவத் குணங்களை, இது மாதிரி அவர் சாதித்த செயல்களை சொல்லாமே. அப்படிப்பட்ட மகாத்மாக்களுடைய வீரத்திர பராக்கிரமங்களை வயந்துன வித்ருப்பியாமல் உத்தம ஸ்லோக விக்ரமேன்னு பகவானுடைய பராக்கிரமங்களை சொல்கிறது தான் நல்லதே தவிர யதா தர்மாதயச்சாத்தா அனுவர்ணிதா நான் வாசுதேவ மகிமான்னு சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு தர்மங்களை வர்ணிச்சிக்கலாம் அந்தளவுக்கு வாசுதேவனுடைய மகிமைகளை சொல்லாது தான் குறைனே சொல்லியிருக்கும்போது மறுபடியும் தர்மத்தை புகுத்துனா, நிறைய தர்மங்களை சொன்னான். தர்மம் முக்கியம். அதில் என்ன சொல்லணுமோ அந்த தர்மங்கள் மட்டும், பாகவத்தில் சொன்ன தர்மங்கள் மட்டும் சொன்னால் போதும். பெரிய பெரிய தர்மங்கள்லாம் வேணாம். பாகவத்திலே தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அந்த தர்மங்கள் சொன்னால் போதும். அது மட்டும் சொன்னால் போதும். நிறைய தர்மங்கள் பிடிச்சி வெளிச்சு நம்ம இழுத்தோம்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். அந்த டைம் யாரும் கடைப்பிடிக்க போகிறதில்ல. நீங்கள் அவங்க சொல்கிற தர்மங்கள்லாம் ரொம்ப ஆச்சாரமாக இருக்குது. அந்த தர்மங்கள்லாம் என்னென்னா இன்றைக்கி காலகட்டத்தில் கேட்குறவங்களும் கடைப்பிடிக்க முடியாது இல்லையா? சொல்கிறவங்க வேணால் கடைப்பிடிக்கலாம், கேட்குறவங்க எல்லோரும் கடைப்பிடிக்க முடியாது. அதனால் நிறைய தர்மங்கள் அதில் நிறைய டைமு அதில் காலத்தை போகிறத பகவானுடைய பராக்கிரமங்களையும் மகான்களுடைய பராக்கிரமங்களையும் சொல்லலாம். பிரியவர்தன் எப்படி சாதிச்சார்னா 7 தீபங்களை தன்னுடைய ரத பள்ளங்களால் 7 தீபங்களாக பிரித்தார். சப்த சமுத்திரங்கள் உண்டாச்சு. அருமையான விஷயம், அது சொல்லலாமே. திடீயவ பதங்க 2வது சூரியன் போல பிரகாசித்தார். ஊர்ஜசதின் தன்னுடைய பெண்ணை சுக்கராச்சாரியர் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இவ்வளோ பெருமை இருக்கே, அதனால் மார்த்தட்டின்றாரான்னு கேட்டாங்க. இதெல்லாம் பகவான் நாமத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது அப்படின்றார். இதெல்லாம் பகவத் பக்தி சுகத்துக்கு முன்னாடி இவ்வளோ புகழ் படைத்து இதெல்லாம் பெரிய மார்த்தட்டி ரொம்ப சௌக்கியத்தை கொடுத்துதான்னு கேட்டால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றார். நைபம் வித புருஷகார, இந்த புருஷகாரமாகிய இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த சக்குரதாக ஒரு தடவை நாமத்தை சொன்ன உடனே அந்த நாமத்தில் உள்ள பட்டுதல், அந்த பேரானந்தத்தில் அந்த நாமத்தை எவ்வளோ மதிக்கிறார் பாருங்கள் பிரியவர்த்த மகாராஜா. அந்த நாமத்துலேயும் பகவத் குணங்களில் ரமிக்கிற அந்த சௌக்கியத்தில் இதெல்லாம் தூக்கி போட்டுன்னு தோணுமா? எல்லாக்காட்டி அம்பரீஷன் லோஷ்டவத் ஸ்மிருதம் சொல்லுவாரா? சப்த தீபத்துக்கும் அதிபதியாகிய அம்பரீஷன் லோஷ்டவத் இது மண்ணாங்கட்டி சம்மான்னு நினைப்பாரா? அப்படியேப்பட்ட லோக தர்மங்களை நம்ம விஸ்தாரமாக பேசி என்ன பண்ண போகிறோம் சொல்லும் பார்க்கலாம். லோக தர்மங்களை பாகவ தர்மத்தை பேசினாலும் பிரயோஜனம் உண்டு. அப்படியேப்பட்ட அஜாமடன் துராச்சாரத்தில் இருந்தான். ஒரு நாராயண நாமா சொன்னான், ஜென்மாவை கரையேறி போச்சு. அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாயிடுது. அதுதான் கடைப்பிடிக்க முடியும். இந்த கலியுகத்தில் எல்லாம் கைவிட்ட கேஸ் தான். நம்மலாம் எல்லாரையும் எல்லாம் பர்ஃபெக்டாக நாமளான்னு சொல்கிறத விட சில பேர் கடைப்பிடிக்கிறாங்க சத்தியா பிராமணர்கள். சில பேர்லாம் அந்த தர்மங்களை சத்தியாக கடைப்பிடிக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல, பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்கிறேன். நிறைய பேர் பார்த்தா முக்கால்வாசி பேர் நிறைய பேர் பிராயேன அப்படி தான் சொல்லியிருக்கு. பிராயேன அநேகமாக முக்கால்வாசி பேர் பார்த்தா தர்மங்களை விட்டவர்களாக தான் இருக்கிறோம். அப்படின்னும் போது நமக்கு பர்ஃபெக்டாக தர்மங்களை பிராயேனும் போது அநேகமாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அநேகமான 75% அப்படி இல்லை, ஒரு 25% அப்படி கூட சொல்ல முடியாது. அதுலேயும் குறைஞ்சபட்சம் தான் சில பிராமணர்கள் சில பேர்லாம் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தில் தர்மங்களை கடைப்பிடிக்கிறாங்க. அது நம்மளால முடியறது ரொம்ப ரொம்ப. ஆனால் நிறைய பேர் பார்த்தா தர்மங்களை விட்டவர்களாக தான் இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கெல்லாம் என்ன கதி அப்படின்னா வேறு என்ன கதி? பாகவ தர்மம் தான் கதி. இப்போ பாகவ தர்மத்தில் இருக்கிறது இதுலேயே வரத்துக்கு ரொம்ப கஷ்டம். இதுலேயே எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறானா? இதுவும் சரி முடியல அப்படின்னா நாமாவது சொல்லு அப்படின்னா நாம செய்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க. ஆனால் அதுவும் பக்தர்கள் தான் வராங்க.
நிறைய பேர் நான் அதை கூட சொல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்கள். அதில் தான் கேட்டகரி பார்த்தா பர்சன்டேஜ் பார்த்தா 50% நாம சொல்லாதவங்க தான் இருக்காங்க. அதில் வந்து என்னென்னா ஒரு 20% நாம சொல்கிறவங்க இருக்காங்க. அதில் 10% பாகவதம் கேட்குறவங்களாம் பாகவத விஷயத்தில் ஈடுபடுறவங்களா இருக்காங்க. எல்லாம் அப்படியே நம்ம அப்படி எண்ணி சொல்லிடலாம். பாகவத தர்மத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, நாம சொல்ல எவ்வளோ பேர் ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லிடலாம். ஆனால் பௌதிக தர்மத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அது எல்லையே கிடையாது. அது எவ்வளோ எல்லாமே நிறைய பேர் பௌதிகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது நம்ம உலக லெவலில் பார்த்தோம்னா இந்தியாவிலே அது மாதிரி ஆகிப்போச்சு. மற்ற வெளிநாட்டு தர்மங்கள்லாம் உள்ள புகுந்து ஆரம்பித்த உடனே, வெளிநாட்டு நாகரிகங்கள்லாம் வர ஆரம்பித்த உடனே நம்ம நாகரிகங்கள்லாம் எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்ட்டு பயமாக இருக்குது. அது நாம சங்கீர்த்தனம் தர்மமும் இந்த கதாகார சகனமும், அதாவது அங்கங்கே பாகவத காலட்சேபங்களும் சப்தாகமும் நவாகமும் நடக்கிறதுனால தான் ஏதோ கொஞ்சம் தழைத்திருக்கிற மாதிரி இருக்குது தர்மங்கள். அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ பாகவத தர்மத்தை சொன்னாவே போதும். நாம சங்கீர்த்தன தர்மம், பாகவதம், இந்த தர்மங்கள், இந்த ராமாயணம் இதெல்லாம் அங்கங்கே படனம் பண்ணிட்டு இருந்தாவே தர்மம் செழிப்பாக இருக்கும். இந்த வைப்ரேஷன் அங்கங்கே நான் சொல்கிறேனே, இந்த சப்தங்கள் எங்கேயும் பரவணும். அது பரவனா தான் நம்ம ப்யூரிஃபை ஆக முடியும். நம்மளுடைய சுச்சுவேஷன், நம்மளுடைய சூழ்நிலைகள்லாம் ப்யூரிஃபை ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, போன தடவை மகான்கள்லாம் பரீட்சை எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம கையில் உதவி ஆக வேண்டியது மாதிரி நம்ம கையில் கேட்பாங்க. கட்சியில் பார்த்தா அவங்களுக்கு உங்களை 10 வருஷம் ஒன்றுமே ஆக வேண்டியது இருக்காது. ஆனால் நம்மளுக்கு உதவி பண்ணிட்டு போயிடுவாங்க மகான்கள்லாம். ஏன்னா அவங்களுக்கு அவர்கள் என்ன, அவர்கள் வைஷ்ணவ தனம், பாகவதம்ன்ற ஒரு தனம் இருக்குது. அதில் அவங்க ஜீவிச்சிடுவாங்க. அந்த பாகவதம் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு போட்டுரும், அவங்களுக்கு தேவையான ஆடைகளையும் அவங்களுக்கு தேவையான வசதிகளையும் எல்லாத்தையுமே கொடுத்துரும். எல்லா சௌக்கியங்களும் அந்த பாகவதமே கொடுத்துரும். அவங்க சொல்கிற ராமநாமமே கொடுத்துரும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இவங்க ஒன்று இப்போ இவங்களால் உதவி கேட்டு அதனால் தன் வாழ்க்கையே அதனால தான் இவங்களை வச்சு தான் நடத்தணும்னு அவசியமே கிடையாது அவங்களுக்கு, பாகவதர்களுக்கு. ஆனால் அது மாதிரி நினச்சிருக்காங்க, நம்ம உதவி செய்தால் தான் அவங்க வாழ்க்கையே அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. ஆனால் உங்கள் என்னென்னா தேகின்னு வந்து நிற்கிறாங்க, நம்மளை கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. மகான்கள் எப்படி வேணால் பரீட்சை பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதான் ராமருடைய சரித்திரமே இதுதான். சுக்ரீவனுக்கு வந்து என்னென்னா, சுக்ரீவனத்தில் நீ சரணாகத வத்சலனாகிய சுக்ரீவனை நான் சரணம் அடைகிறேன்னு 3-4 தடவை பதத்துக்கு லக்ஷ்மணர் சொல்கிறார். யார்? ஆஞ்சநேயர்களை. அப்படியேப்பட்ட லோகத்துக்கு அதிபதியாக இருந்தவர் இன்றைக்கி சரணாகதி பண்ணுறார் சுக்ரீவனிடத்தில். சுக்ரீவன் தான் உதவி பண்ண, சீதையை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சரணாகதி நாதம் இச்சதின்றார். யார் நாதன்? இந்த பிரபுவை தான் தண்டகாரன் ரிஷிகள்லாம் நாதான்னு கூப்பிட்டாங்க. அப்படியேப்பட்ட மகாலட்சுமிக்கே சர்வ ஐஸ்வர்யங்கள், சர்வலோக மகேஸ்வரி, சர்வலோகத்துக்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடிய, அப்படியேப்பட்ட செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய, அப்படியேப்பட்ட அலைமகளாக இருக்கக்கூடிய, அப்படிப்பட்ட மகாலட்சுமிக்கே இவன் தான் நாதன். இவன் வந்து மகாலட்சுமி அடையிறதுக்கு, அதான் செல்வத்தை அடையிறதுக்கு தன் தீனனாக வந்திருக்கானா. இவன் லக்ஷ்மி மணாலன். அந்த லக்ஷ்மியை இவனை நாதனாக அடைந்திருக்கிறாள். இவருக்கு ஒரு நாதன் தேவையான், சுக்ரீவன். என்னென்னா சுக்ரீவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. நாதமிச்சதின்னு சொன்னால், உன்னிடத்துல நீ நாதனாக இருக்க நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படி இல்லை, நான் உனக்கு நாதனாக இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். இச்சதின்னா ஆசைப்பட்றேன், அப்படி அர்த்தம். அது சரி. லக்ஷ்மணர் அப்படி சொல்லி பார்க்குறார். ஏன்னா இவர் தான் வேத பண்டிதராச்சே, நவவியாகரண பண்டிதராச்சே. யார்? ஆஞ்சநேய சுவாமி. அப்போது பேசும்போது அவர் ஆஞ்சநேயர் புரிஞ்சுக்கிட்டார். அந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஆஹா நம்ம எஜமானன் சுக்ரீவனுக்கு பெரிய நல்ல காலம் வந்துருக்கே அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிருக்காருன்றாரு. அப்படின்னா ராமருக்கு தான் நல்ல காலம், இப்போ சுக்ரீவனால் தானே ராமருக்கு ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அப்படி தான் சொல்லுவார். அதை நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுக்கணுன்ட்டு ஆஞ்சநேயருக்கு தெரியும். அதனால் நான் சொல்கிறேன், நம்ம இப்போ சரணாகதி தான், சுக்ரீவனை சரணாகதி அடைய போகிறான், அவனுக்கு நான் நல்லது செய்ய போகிறேன் அப்படி அர்த்தது. இப்போ நான் நாதனாக போகிறேன். அவனுக்கு சுக்ரீவனுக்கு ஆதரவு இல்லாமல் அனாதரவாக போயிட்டானே, அவனுக்கு நான் நாதனாக இருந்து வாலியை நிற்கிறவன் பண்ணி அவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போகிறேன். இதுதான் விஷயம். அப்படி அர்த்தம். அப்போது உதவி கேட்குற மாதிரி ராமர் வந்தாரேன்னா அதான் பகவானுடைய பரீட்சை. பகவானையும் மகான்களையும் புரிஞ்சிக்கவே முடியாது. பகவானை புரிஞ்சிக்கலாம், மகான்களை புரிஞ்சிக்க முடியாது. நமக்கெல்லாம் உதவி கேட்குற மாதிரி கேட்டு
அவர்களுக்கு உதவி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதில் பாக்கியம் இருந்தவன் அடித்தது லாட்ரி. இல்லை கோட்டையை விட்டான்னா அது மாதிரி ஜென்மாவில் அவங்க தேடினா கூட கிடைக்க மாட்டாங்க. அதுதான் விட்டது தான். இப்படி பார்ப்போம் இங்கே தான் இப்போ தானே வந்தார், எங்கே ஆளை காண பார்க்க முடியாது. அத்தோட அவங்கள பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்படியே பார்த்தாலும் அவர் இடத்துல மறுபடியும் அந்த கருணை கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு சான்ஸ். அது மாதிரி தேடி வந்த அப்படி ராமச்சந்திரமூர்த்தி குருநாதராகிய ஆஞ்சநேயர் தான் சுக்கராச்சாரிய ஜீவனாகிய அந்த சுக்கிரியனை பரமாத்மாவாகிய ஜீவனை ஜீவாத்மா பரமாத்மாவோடைய கையை சேர்த்து வைக்கிறார் அக்னி சாட்சியாக. இனிமேல் உன்னுடைய சுகதுக்கம் அவனுடைய சுகதுக்கம், அவனுடைய சுகதுக்கம் உன்னுடைய சுகத்தை அப்படின்னு சொல்லி பகவான் எவ்வளோ இறங்கி வரான் போகிறார். அதுதான் அவதாரம், இறங்கி வர்றது அப்படின்ட்டு பகவான் அவர் இந்த வானர நிலைக்கு இறங்கி வந்து அவனுக்கு உதவி பண்ணிட்டு போயிடுவார். இப்போ யாருக்கு ஆக வேண்டியது இருக்குது? இது எப்போ புரிஞ்சுக்கணும்னா சுக்ரீவன் லேட்டாக தான் புரிஞ்சுக்கணும். அப்போ லக்ஷ்மணர் வந்து மிரட்டும் போது காலம் தாழ்த்தி நீ வராமல் இருக்கிறியே, இது மாதிரி சுகபோகங்களை உணர்ந்து கொண்டு இருக்கிறேன்ட்டு லக்ஷ்மணர் போய் அங்கே ஜாக்கிரதை பார்த்தும்போது அங்கே சொல்கிறான் சுக்ரீவன், 7 சால மரங்களை ஒரே பானத்தில் பிறந்தவர், வாலியே நிக்கிரகம் பண்ணவர், அப்படியேப்பட்டவருக்கு என்னால் ஆக வேண்டியது ஏதாவது இருக்கா? என்னமோ நான் வந்து உதவி பண்ணி தான் சீதையை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறீங்களே, இது என்ன இது அஜ்ஞானம்? என்னால் அந்த பிரபுவுக்கு ஆக வேண்டியது என்ன இருக்கான்னு அவன் சொல்கிறாங்க. அப்போ மாலையை வீசி எறிந்து இதெல்லாம் பகவான் போட்ட பிச்சை, இந்த பதவியெல்லாம் எனக்கு இது முக்கியமே இல்லை அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு உடனே பல்லக்கில் லக்ஷ்மணரை ஏற்றி தானும் ஏறிண்டு ராமர் தான் முக்கியன்னு ஓடி வந்தான் சுக்ரீவன். புரிஞ்சுக்கிட்டான் அப்பா அந்த பிரபுனுடைய பெருமையை அவன் புரிஞ்சு. ஏன்னா சத்சங்கம், ஆஞ்சநேயருடைய சத்சங்கத்தினால் அவன் தெரிஞ்சுட்டான் ராமருடைய பிரபாவத்தை. நேர்லேயும் பார்த்துருக்கான் இல்லையா? அது ஆஞ்சநேயர் சத்சங்கத்தினாலும் கிடைச்சது அந்த பிரபாவத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம். அதை புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த வீரதீர பராக்கிரமங்கள் நம்ம பெருமைகளை பேசி நமக்கு என்ன ஆக போகுது? நம்ம தர்மங்களை கடைப்பிடிக்கணும்னா அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுலே ஒரு நான் இப்படி தர்மத்தை நான் ஆச்சாரமாக இருக்கேன், நான் அனுஷ்டானமாக இருக்கேன், அது மாதிரி அதில் ஒரு திமிர் வந்துடும். ஆமாம், என்ன மாதிரி படித்தவன் யார், என்ன மாதிரி பாண்டித்யம் உள்ளவன் யார், என்ன மாதிரி சம்ஸ்கிருத ஞானம் உள்ளவன் யார், என்ன மாதிரி ஆச்சாரம் உள்ளவன் யார், என்ன மாதிரி தான் இவனை தீண்டத்தகாதவன், நான் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கேன், அதுலேயே ஒரு கர்வம் வந்துடும். அந்த கர்வமே நம்ம பகவானை விட்டு விலக செய்கிறோம். ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் ஒன்றுத்துக்கும் இல்லாதவனே சொல்லிட்டு போயேன், நான் ஆச்சாரம் சரியாக கடைப்பிடிக்கலையே, ஆனால் நீ கடைப்பிடிச்சுனே இருந்தாலும் நான் கடைப்பிடிக்கிறது குறைச்சல் தான் அப்படின்னு நினச்சிக்கோ. ஒன்று தீனத்துவ பாவனகா அப்படி நினச்சிக்கோ. பகவான் ஒன்று தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஏன் சொல்கிறேன்னா, இது நடந்த விஷயம். என்னென்னா, கர்த்தம பிரஜாபதி மாதிரி தபஸ் பண்ணது யாருமே கிடையாது. அவர் சொல்கிறாரு, நான் ஆமாம் லோகான்னு கதான், அதாவது லோகத்துக்கு அனுசரித்தவன் தான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. லோகானு கதான்னு வசிச்சேன். அப்போ நான் என்னென்ன அனுகூலமான பத்னி, துல்லிய சீலையா, எனக்கு சமமான நன்னடத்தை கொண்டவளாகிய மனைவி தான் நானும் விரும்புகிறேன். கிரகமேத தேனும் அப்படின்னு பதம் இருக்குது. வீட்டுக்கு கிரகமேத தேனும் ஒரு இல்லத்தரசியை நான் விரும்புகின்றேன் அப்படின்ட்டு கர்த்தம் பிரஜாபதி சொல்கிறாரு. அப்போ ஏன் லோகான்னு கதான்னு சொல்கிறாருன்னா, உண்மையிலே பார்த்தா அவரும் லோகத்தை அனுசரித்தவர் கிடையாது. யார்? கர்த்தம் பிரஜாபதி. அவர் சன்னியாசத்துக்கு தான் ஆசையாக இருக்குது. சன்னியாசம் மேற்கொண்டு தான் அவருக்கு ஆசையே. பிரம்மதேவருடைய கட்டளை, அதான் பெரியவங்க சொல்கிற பேச்சு கேட்கணுன்றதுக்காக பிரம்மதேவர் கட்டளையை அனுசரித்து அவர் இல்லறத்தில் பிரவேசிக்கிறார். அதுக்கு அனுகூலமான பத்னி வேணும், இந்த பக்தி உடையவளாக பாகவதியாக வேணும் அப்படின்ட்டு பகவான் ஒரு பிரார்த்தனை பண்ணார். பகவான் வந்து அனுகிரகம் பண்ணிட்டார். நானே உனக்கு மகனாக பிறக்க போகிறேன்ட்டு அனுகிரகம் பண்ணிட்டார். ஏன்னா அவர் ஒரு பெண்ணாசை பிடித்தவராக லோகானு கதான்னு மாய்க்கு உட்பட்டவராக அப்படின்னு சொல்கிறாரே தவிர, அப்படி இருக்கிறவராக இருந்தால் அவர் வயிற்றில் வந்து பகவானை பிள்ளையாக பிறப்புன்னு ஆசைப்படுவாரா? அதான் சொல்கிற மனஸ்பர்சஸ்மி தீக்ஷணம். அப்போ அவருடைய மனசை புரிந்து கொண்டு இருக்கிறார் பகவான். அவருடைய மனசை ஈக்ஷணம் பார்க்கிறாராம். மனசை பார்க்குறவர் பகவான். அதான் சிரிக்கிறாராம். நீ என்ன தான் ஒன்று நீ மறைச்சிருந்தாலும் மகான்கள்லாம் தன்னை அவ்வளோ ஆச்சாரமாக இருக்கக்கூடிய கர்த்தம் பிரஜாபதி ரொம்ப அப்படியேப்பட்ட அவ்வளோ ஆச்சாரமாக சுத்தமாக இருக்கிறதுனால தான், மனசும் சுத்தமாக இருக்கிறதுனால தான் அவருக்கு காமமே கிடையாது. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிறகு 1000 வருஷம் தவம் பண்ணுறாரு. அந்த தேவகூதி இடத்துல கொஞ்சம் கூட பட்டுதலே இல்லை. ஒரு ஆச்சா விட்டு பண்ண கல்யாணம் பண்ணி வந்திருக்குமே
அவள் பணிவிடை பண்ணுறாலே அவர் இடத்துல சரி, அவ்வளோ அழகாக இருக்காலே, நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது, நமக்கு அஷ்டமா சக்திகள் இருக்குது, உடனே ஒரு மாளிகை உண்டு பண்ணி அவளோட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு தோணணும் இல்லையா? கிடையவே கிடையாது அவருக்கு. அவள் கேட்டுன்றதுனால, தேவஹூதி கேட்டுக்கொண்டதுனால தான் விமானம் வரவழைச்சார், அவளை இளமையாக மாற்றினார். பாருங்கள், இவருக்கு சுகபோகங்களில் ஆசை இருந்தால் 1000 வருஷம் காத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லையே. இவர் பொண்ணை தேடி போயிருக்கணுமே, கிடையாது. சுகபோகங்கள் ஆசை இல்லை, பொண்ணை தேடி வந்து தான் கொடுத்தாங்களே தவிர இவர் பொண்ணை தேடி போல. அனுகூலமான பத்தினி வேணும், பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன், அவர் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லாட்டி இல்லை, அவ்வளோதான். கொடுத்தா சிருஷ்டியில் ஈடுபடுவேன், இல்லைன்னா சிருஷ்டியில் ஈடுபட மாட்டேன், பிள்ளை குட்டிகளை பெற்றுக்க மாட்டேன். அப்படி தான் இருந்தார் அவர். பகவானை பார்த்தா 10,000 வருஷம் தவம் பண்ணார். அவளும் பார்த்தா அதுக்கு வரும்போது பகவானுக்கு கிரியாசு, பகவானுக்கு அர்ச்சனைகள் பண்ணி பகவான் ஒருத்தர் பக்தி பண்ண உடனே பகவான் பிரத்யட்சமாயிட்டான். வெண்மை நிறத்தில் ஸ்வேத ரூபனாக பகவான் கருடவாகன குங்குமாங்கித கருடனாக இல்லாமல் வெண்ணிறமான கருடனாக பகவான் காட்சியளிக்கிறார். பகவானை வெண்ணிறத்தோடு காட்சியளிக்க, கருடனும் வெண்மையாக இருக்குது, சங்க சக்கரம் எல்லாமே வெண்மையாக இருக்குது, ஆடைகள்லாம் கூட வெண்பட்ட ஆடை தான். ஆடை உடுத்தின பகவான் சங்க சக்கரத்தை காட்சியளிக்கின்றான். கர்த்தம பிரஜாபதிக்கு அனுகிரகம் பண்ணுறான் பகவான். அந்த கர்த்தம இப்படியாப்பட்ட ஒரு லோகாம்சம் லோகானுகதான் வசிச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ நான் மிருக வாழ்க்கையில் தான் சரி, ஆமாம், நான் மாய்க்கு உட்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து புத்திரனாக பிறப்பாரா, இல்லை அவர் மேலே உள்ள பிரியத்தை வெளிப்படுத்தி அவர் விட்டு பிரிய முடியாமல் அவருடைய கண்ணீர் சிந்தி அந்த இடத்துல ஒரு பிந்து சரஸ்னு ஒரு சரசு உண்டாயிருக்குமா? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுங்க. பாகவத்தில் ஸ்ரவணம்னு ஒரு சாதனம் இருக்குது, கீர்த்தனம் ஒரு சாதனம் இருக்குது, விசாரணை பரா அப்படின்னு ஒரு சாதனம் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பண்ணுறோம், விசாரணை பண்ணுறோம். அந்த கதைகளை விசாரணை பண்ணுறது எப்படின்னா, மாடு நல்லா சாப்பிட்றோம், வயிறு நிறைய கடகடன்னு சாப்பிட்றோம், புல்லெல்லாம் சாப்பிட்டு தனியாக உட்காந்து அசை போட ஆரம்பிக்கும். அந்த அசை போடும்போது என்னென்னா எங்கெங்கே தேக்கி வச்சு தான் அந்த தொண்டையிலாம் எடுத்து நல்லா மென்று உள்ளே அனுப்போம். அது மாதிரி இப்போ நம்ம என்னென்னா பாகவதம் படிச்சிடும் இல்லையா, மூலபாராயணம் பண்ணிட்டோம் இல்லையா, மூலபாராயணம் பண்ண பிறகு அதெல்லாம் இப்போ நம்ம அலசி ஆராயிரும், வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நல்லா மென்று நம்ம அப்படின்னு மனசில் ஆழமாக பதிய வச்சுருக்கோம் அந்த கர்த்தம பிரஜாபதியுடைய கதையை. இப்போ இதெல்லாம் வந்தது என்னென்னா விசாரம் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ என்ன பகவான் அப்படிப்பட்டவருக்கு வந்து ஒரு பிள்ளையா பிறப்பானா? சாங்கியோகத்தை பிரவர்த்தகம் பண்ணுன்னா இவர் வயிற்றில் பிள்ளை பிறன்னு அவசியம் இல்லை, ஏதோ ரிஷி வயிற்றில் கூட பிறந்திருக்கலாமே. கபில வாசுதேவரா ஏன் கர்த்தம பிரஜாபதி தேர்ந்தெடுத்தார் பகவான்? கர்த்தம பிரஜாபதி அப்படிப்பட்ட பரிசுத்தமானவர், பிரம்மதேவருடைய நிழலிலிருந்து தோன்றினவர் தான் கர்த்தம பிரஜாபதி. ஆனால் அவரு கல்யாணத்தில் ஆசையே கிடையாது, பற்றற்றவர். அவருக்கு என்னென்னா சந்நியாச தர்மத்தில் தான் ஆசை. அப்போ எதுக்கு என்னென்னா லோக சங்கரகமாக உலகத்தை அனுசரித்து இப்போது சுகாச்சாருக்கு ஆக வேண்டியது என்ன? இப்போது பரிசுத்தை வந்து பொன்முடிப்பு கொடுப்பாண்டுக்காக கதை சொன்னார். வந்து இன்றைக்கி சில பேர்லாம் பார்க்குறேன், 70,000 கொடு, 80,000 கொடு, 1,00,000 கொடு, நான் வந்து பாவதம் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஏன் எதிரே கேட்டிருக்காங்க, புரியுதுங்களா? அப்படி கேட்டுன்னே வராங்க கதை சொல்கிறதுக்கு. ஆனால் அப்படியே அவர் சுகாச்சாரியர் கதை சொன்னார். யாருன்னா பொன்முடிப்பு கொடுப்பார், பரிசுத்து ராஜ்யத்தில் இருக்கும்போது போய் சொல்லியிருந்தாலும் ஏதோ பொன்முடிப்பு கொடுத்துருப்பார். பரிசுத்து எல்லாத்தையும் திறந்துட்டு வந்திருக்கான் பரிசுத்து கங்கைக்காரில் அதான் சொல்கிறேன், திருதச்சித்தம் ஈசே கங்காச்ச தேவி திருதச்சித்தம் ஈசே. கங்கா தேவி கூட என்னுடைய திடமான ஈஸ்வரனிடத்தில் திடச்சித்தத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறார் பரிசுத்துனா. அப்போ என்னன்னா வேறு எதுலையும் பட்டுதல் இல்லை, ஈஸ்வரனத்தில் தான் எனக்கு பட்டுதல் உண்டு அப்படின்னு வந்திருக்கிற அந்த சமயத்தில் எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு ஒன்றும் இல்லாத வந்திருக்கிற அப்படிப்பட்ட பரிசுத்துக்கு வந்து பாகவதம் சொல்லணும்னு அவசியம்தான். அப்போ பரிசுத்தினால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை சுகாச்சாருக்கு. சம்சாரி நாம் கருணையாக கருணை தான் காரணம். கருணையினால் அவன் 7வது நாள் தக்ஷன்ற பாம்பால் கடிச்சு மரணமடைய போகிறானே, அவன் மரணமடையக்கூடாது, அவன் மகாபௌருஷிகோ பவான்னு அதான் சொல்கிறார். கர்ப்பத்திலேயே பகவானை தரிசனம் பண்ணவன் மகாபுருஷன் அல்லவா, மகாபௌருஷிகோ பவான். அப்படிப்பட்ட பரமபாகவதன் அவன், பகவானால் விஷ்ணுராதன் என்று பெயர் பெற்ற அப்படிப்பட்ட விஷ்ணுவால் ரட்சிக்கப்பட்டவன், விஷ்ணுனுடைய பிச்சை விஷ்ணுடைய ரட்சிக்கப்பட்ட அப்படிப்பட்ட பாகவதன் துர்கதி அடையக்கூடாது அப்படின்னு பகவான் தூண்டுறானான். ஆமாம், பகவானால் தூண்டப்பட்டு தான்
சுகாச்சாரியர் எதிர்ச்சியாக கமடமானே அப்படியேப்பட்ட அவர் வந்து அந்த இடத்துல வந்து சேர்றார். எதிர்ச்சியானவர் தத்திருச்சியா, பகவான் இச்சையினால் அவர் அங்கே வரும்படி நேர்த்து தான். மகான்கள்லாம் பகவானுடைய சங்கல்பத்தை அனுசரித்து தான், தாங்களாக எதுவும் செய்ய மாட்டாங்க. பகவானுடைய சங்கல்பத்தை அனுசரித்து அங்கே உத்தரவு கிடைச்சாதான், பகவான் உத்தரவு கிடைச்சாதான் பிறகு போய் பாகவதம் சொல்லுவாங்க. நானே இங்கே போனால் பணம் கிடைக்கும், அங்கே போனால் புகழ் கிடைக்கும், அதுக்காகலாம் பாகவதம் சொல்ல மாட்டாங்க மகான்கள்லாம். பணத்துக்கு ஆசைப்பட்டு சொல்லியிருந்தா ராஜ்யத்தில் இருக்கும்போது பரிசுத்து பாகவதம் சொல்லியிருப்பார் சுகாச்சாரியார். எல்லாத்தையும் திறந்துட்டு வந்தபோது பாகவதம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்போ என்னென்னா பரிசுத்தினால இவருக்காக வேண்டியதில்லை, இவருக்கு பரிசுத்துக்கு சுகாச்சாரியரால் ஆக வேண்டியது இருக்குது. என்னென்னா பாகவதம். எதனால்னா கருணையாக புராண குஹ்யம். அப்போ ரகசியமான புராணத்தை வெளிப்படுத்தினார். எதனால்னா சம்சார சர்பதஷ்டம், அந்த சம்சாரம் என்ற பாம்பு கடிக்குது இல்லையா, அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு தான். அந்த சம்சாரமானது இனிமேல் உனக்கு கிடையாது, மீண்டும் ஒரு மாதாகற்பத்தை நீ பார்க்க மாட்டேன் அப்படின்னு ராஜ்ஞா மோட்சம் ததா வீக்ஷ, அந்த ராஜ்ஞா மோட்சத்தை பார்க்கறதுக்காக தான், ராஜா மோட்சம் அடையதை பார்க்கறதுக்காக தான் பாகவதத்தை உபதேசம் பண்ணாராம் சுகாச்சாரியார். யோசிச்சு பாருங்க. அப்படியாப்பட்ட பிரம்மனிஷ்டர், அந்த தகுதி பிரியவர்த மகாராஜுக்கு இருக்குது. அதுதான் சொல்கிறார், பட சப்தத்வீபங்களுக்கு அதிபதி அது இதுன்னு. அடப்பாயா, நான் 7 தீபங்களை தனியாக பிரித்தேன், 7 தீபங்களுக்கு ஆட்களை நியமித்தேன், சப்தத்வீபத்துக்கு என் பிள்ளைகள் தான் வாழ்கிறாங்க. இந்த காலத்துக்கு அதிபதியாக மண்வந்திரங்களுக்கு 71 சதுரீகம் ஒரு மண்வந்திரம், அந்த 71 சதுரங்களும் மண்வந்திரங்களாக 71 சதுரங்களுக்கு அதிபதிகளாக என் பிள்ளைகளை நியமிச்சிட்டேன். தேசத்துக்கு அதிபதியாக காலத்துக்கு அதிபதியாக என் பிள்ளைகளை நியமித்தேன். நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றார். நான் இந்த உடம்பு விட்டுட்டுனா அப்போ யாருக்கோ பிள்ளையாக பிறக்க போகிறேன். அப்புறமா இந்த பிரியவர்தன் இல்லாத போது, பிரியவர்தனாக நான் இருக்கிற வரைக்கும் தானே இந்த பெருமைலாம். இது போயிடுச்சுன்னா ஒரு க்ஷணத்தில் போயிடுமே, க்ஷணபங்குர ஆயுஷாக போயிடுச்சுன்னா அப்புறமா நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ராஜா, ஒரு ஏழை குடியாளெலாம் பிறப்பேன், ஒரு வேளாளெலாம் பிறப்பேன். எங்கேயாவது பிறந்தேன்னா அப்புறமா இந்த பெருமைலாம் எனக்கு வருமா? எனக்கு ஞாபகம் கூட இருக்காது இந்த பெருமை. சர்வம் நிராகருதி, எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும் இல்லையா, இந்த அஜ்ஞானம் இல்லையா, பிறவியானது மறுபிறவியானது எல்லாம் மறக்கச்சிடும். அப்போ இதுவாது இவ்வளோ பெருமைகளும் என்னென்னா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் கிருஷ்ண அர்ச்சன பிரபாவம் நோ ஜகாதி, பகவானை தியானம் பண்ணிட்டு இருந்த வரத சக்கரவர்த்திக்கு மாஞ்சென்மத்திலையும் அவருடைய முன்பிறவி மறக்கலை, அதுக்கு பின்னாடி பிராமண பிள்ளை முன்பிறவி மறக்கலை. அதனால் தன் ஸ்ரேயசத்தை அடிக்க முடியும். இவைகள்லாம் என்ன பண்ணோன்னா, இந்த பெருமைகள்லாம் பகவானை மறக்கடிக்க செய்திடும். மறக்கடிக்க செய்து மட்டும் இல்லாமல் பிறவியை வியர்த்தமாக்கிடும், வீணாக்கிடும். இவ்வளோ பெருமைகளும் தேசத்துக்கு அதிபதிகளாக காலத்துக்கு அதிபதிகளாக பெரிய பெருமை தான் அது. ஆனால் இறந்த பிறகு என்னென்னா, இந்த பெருமையோடு செத்தானா இறந்த பிறகு என்னென்னா அடுத்த பிறகு எல்லாம் மறந்து போயிடும். ஆனால் இதெல்லாம் முக்கியம் இல்லை. இவைகள்லாம் பகவானுடைய பக்திக்கு கால் தூசி கூட இணையாவாது. இவ்வளோ பெருமைகளும் நைவம் வித புருஷகார் அப்படின்றார். அப்போ எது பிரயோஜனப்படும் அப்படின்னா பகவத் பக்தி, பகவான் நாமா தான் சொல்கிறார், நாமத்தை தான் அங்கே சொல்கிறார் பெருமையாக. அது என்ன ஸ்லோகம்? நைவம் வித புருஷகார ஒரு கிரமஸ்ச என்ன வருமே, மனப்பாடம் பண்ண வேண்டிய ஸ்லோகம் அதெல்லாம் சமயத்தில் டக்குனே வரும். சரி, ஓகே, முக்கியமான ஸ்லோகம் அதெல்லாம் வந்து சுந்தரகுமார் சுவாமி ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த இடத்துல. இவ்வளோ பெருமைகள் இருக்குதுன்னு பெருசாக நினைக்கிறேன், இவ்வளோ பெருமைகள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றார். நைபம் வித புருஷகார உருக்கிரமஸ்ய பும்சம் ததங்கிரி ரஜசா ஜிதஷட் குணானாம். எந்த பகவானுடைய பாதத்தொலியோ இல்லை மகானுடைய பாதத்தொலியோ சிரசில் தரிச்சிருந்தானா ஜித ஷட்குணானாம், அதாவது 6 இந்திரியங்களை ஏன் ஜெயிக்கிறானோ, என்ன பஞ்சேந்திரியங்கள், அப்போ மனசோடு சேர்த்து 6 இந்திரியங்கள். காமக்ரோத லோபம் ஆச்சரியம், காமக்ரோத லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் சொல்லக்கூடிய இந்த 6 சத்துருக்களையும் சுலபமாக ஜெயிச்சுடுவானா. ஏன்னா பகவானுடைய திருவடி துளிகளை, பகவான் திருவடியில் அர்ப்பணிக்கப்பட்ட துளசியை முகர்றதுனாலேயே, அந்த திருவடி சேவையினாலேயே இதெல்லாம் ஜெயிச்சிடறானோ அவங்களுக்கு இந்த சாமர்த்தியங்கள்லாம் ஒரு பெருசாக தோணாதான். இந்த சப்தத்வீபத்துக்கு அதிபதியாக பிள்ளைகள் நியமிச்சிருக்கேன். ஊர்ஜஸ்வதீந்திரன் பெண்ணு வந்து சுகராச்சாரியருக்கு சஞ்சீவினி வித்தியை தெரிஞ்ச சுகராச்சாரியருக்கு கல்யாணம் கொடுத்தா, இதெல்லாம் ஒரு பெருமையாக தெரியாதான் சொல்கிறார் இங்கே. நைபம் வித புருஷகார உருக்கிரமஸ்ய பும்சம் ததங்கிரி ரஜசா ஜித ஷட் குணானாம். அப்போ 6 குணங்களை ஜெயித்தவங்களுக்கு, காமக்ரோத லோபங்களை ஜெயித்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது.
சித்திரம் விதூர விகதா சகுர்தாத் அதீத என் நாமதேய அதுனா ச ஜகாதிபந்தம். எந்த நாமத்தை சொல்ல வேணாம், சகுர்தாத் ஒரே தடவை அது அந்த நாமத்தை சொன்னாலோ இல்லாட்டி அது கேட்டாலோ எல்லா பந்தத்தையும் விட்டுடுவானோ. ஜகாதி பந்தம் அதுனா உடனே எல்லாத்தையும் திறக்கணும் தோணுமா. அந்த நாமம் அவ்வளோ திட்டிப்பான். அப்போ எவ்வளோ நாம அவர் ஜபிச்சிருந்தா, எவ்வளோ நாம கீர்த்தனை பண்ணிருந்தா, எவ்வளோ நாம ஆவர்த்தி பண்ணியிருந்தா, ஒரு நாம சொன்னாலே அவருக்கு அவ்வளோ பிரேமை உண்டாக இருக்கும். அந்த பிரேமையினால் இந்த பிராமத்தில் உள்ள ருச்சி, இந்த இவ்வளோ சௌக்கியங்கள், இவ்வளோ வசதிகள், இவ்வளோ பெருமைகளில் சௌக்கியம் இல்லையே அப்படின்ற எண்ணம் அவருக்கு எப்படி உண்டாயிருக்கும்? பிரியவர்த மகாராஜ் யோசித்து பாருங்கள், எப்படி உண்டாயிருக்கும். அப்போ அவ்வளோ நாமா சொல்லியிருக்காரு. அந்த நாமத்தில் அவ்வளோ தீவிர பக்தி, அந்த நாமத்தில் அனுபவம் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவங்களால் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஜகாதி பந்தம், அந்த பந்தத்தை விட்டுன்னு தோணுமா. அந்த நாமத்தில் உள்ள டேஸ்ட்டு, அந்த பக்தி. நான் கிருஷ்ணான்னு சொன்னேன்னா அந்த கிருஷ்ணன் ஞாபகம் வந்துடும். பகவான் அது கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் மனசில் ஸ்மரணம் பண்ணோன்னே அந்த பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ண ஆரம்பித்த அடுத்த க்ஷணத்தில் தேக கேகாத்ம விஸ்மிருதி, தேகம் மறந்துடும், கேகம் மறந்துடும், மனசு பகவதத்தில் லயமாயிடுச்சு, எல்லாம் மறந்துடும், அந்த நினைவே இருக்காது. அதனால் இந்த பாகவதத்தை சொல்லணும். இந்த பாகவத பெருமைகளை சொல்லும்பொழுது இதுவே போதுமானது. நிறைய தர்மங்களை தெரிஞ்சுன்னா பூரி கர்மானி சோதவியானி விவாகசா அதை சாதோ அத்த எத்சாரம் சமுத்திருத்திய மனுஷையா, அதில் சாரமானது என்னமோ அதை மட்டும் கொடுங்க. அது ஒன்று புரோஹின சத்ததானா ஏனாத்மா சம்பிரசிதி, எதனால் ஆத்மா கரையேறுமோ அந்த விஷயத்தை சொல்லுங்கன்னு கேட்டாங்களே சௌனகாதி மனுஷிகள். இதை மட்டும் சொன்னால் போதும். கதைகளை சொன்னாவே மனசுக்கு ரம்யமாக இருக்கும். அப்போ இதில் என்ன முக்கியம்னா நைவம்பித புருஷகார உருக்கிரமஸ்தியா, அந்த உருக்கிரமனுடைய பெருமைகளை, உருக்கிரமன்னா பெரிய திருவடிகள் உடையவனு ஒரு அர்த்தம். உருக்கிரமன்னா பெரிய பராக்கிரமங்களை செய்யக்கூடியவன், அப்படிப்பட்ட உயர்ந்த பராக்கிரமங்களை வெளிப்படுத்தக்கூடியவன் இல்லையா. அந்த விக்கிரமம், அந்த பராக்கிரமம், அதாவது என்னென்னா ஓங்கி உலகளந்த உத்தமனாக நரசிம்மாவதாரம் எடுத்து அரண்யக சிவேக்கு ராமாவதாரம் எடுத்து ராவணனையே வதம் பண்ணான், சேதுபந்தனம் பண்ணான், சிவதனுசியம் முடித்தான் இல்லையா, அகல்ய சாப மோஷனம் பண்ணான், சபரிக்கும் மோட்சத்தை கொடுத்தான், ஜடாய் ஒரு சுதந்திரமாக ஒரு பறவைக்கு கூட மோட்சம் கொடுத்தான். இதெல்லாம் வேறு திரு பெருமைகள். சீதையை கைப்பிடிச்சுட்டு வந்தது எல்லாமே இல்லையா. 14 ராட்சசங்களும் ஒன்றரை முகூர்த்தத்தில் பகவான் வதம் பண்ணான். இந்த பராக்கிரமங்கள்லாம் கேட்க கேட்க மனசுக்கு ரம்யமாக இருக்கும். அவருடைய நாமத்தை சொல்லி ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவனி பருவத்தையே தூக்கிட்டாரு, கடலையே தாண்டிட்டாரு. அப்பா, இதுதான் பகவானுடைய பெருமை. இந்த பராக்கிரமங்களை பற்றி நிறைய பேச பேச மனசுக்கு ரம்யமாக இருக்கும். இதில் நம்ம பெருமை அடிபட்டு போயிடும். இதில் நம்ம பெருமை எங்கே இருக்குது இதை சொல்லும் பார்க்கலாம். இதில் ராமருடைய பெருமை, கிருஷ்ணருடைய பெருமை. அப்போ அந்த உருக்கிரம, அந்த பெரிய 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 பராக்கிரமங்களை, அந்த பெரிய பெரிய லீலைகள், பெரிய பெரிய புகழ்ச்சிகளை, பெரிய பெரிய புகழ்ச்சி, பகவானுடைய பெரிய பெரிய உயர்ந்த புகழ்களை பற்றி பாட 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 நாம் சம்பாதிச்ச சொத்து சுகத்தெல்லாம் இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாது. அடுத்த பிறவி கூட உதவாது. நீ இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் அனுபவிக்கலாமே தவிர அடுத்த பிறவி கூட வராது. ஆனால் பகவானுடைய பெருமைகளை பற்றி பேசும்போது அது எந்த பிறவியும் மறுபடியும் பிறவியே இல்லாத பண்ணிட்டோம் ஒன்று. ஆமாம், மோட்சத்தையே கூட பகவத் சாட்சாத்காரத்தை கொடுத்துரும். இருதயத்தில் பகவானை திருஷ்ட ஏவாத்மனி ஈஸ்வரே, இருதயத்தில் பகவானை தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நான் ரசோப்பியஸ்திய பரந்திருஷ்டா நிவர்த்ததே, பரந்திருஷ்டான்னா நிவர்த்ததே. அந்த உயர்ந்த ரசத்தை நீ பருகிட்டேன்னு சொன்னால் இந்த தாழ்ந்த ரசங்களாகிய இந்த புகழ்ச்சி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தூக்கி போட்டு ஜகாதி பந்தம் தூக்கி போட்டுரு எல்லாத்தையும். ஏன்னா அப்படிப்பட்டது என்னாமதேயம். அதுதான் அந்த பகவானுடைய நாமத்தை பிடிச்சிக்கிட்டுனா பகவானத்தில் எல்லையற்ற பக்தி உண்டாகும். அதான் சொல்கிறேன், நாமத்தை மாத்திரம் பிடிச்சின்னு போகிறவங்க ஓகே கரையிடலாம். நாமத்தை மாத்திரம் பிடிக்கிறத காட்டிலும் கொஞ்சம் பாகவதத்துலேயும் கொஞ்சம் நினைச்சோம்னா, இந்த வீரத்தில் பராக்கிரமங்களை பற்றி பேசணும்னா கிருஷ்ண பக்தியில் அதாவது என்ன, வெறும் மாவு சாப்பிட்றதுல வெள்ளை கட்டி போட்ட மாவு சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு தித்திப்பாக இருக்கும்.
இதுதான் பக்தி உண்டாகும். நாம சொல்கிறது நோக்கமே என்ன? கிருஷ்ண பக்தி பண்ணுறதுக்கு, ராம் பக்தி பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் நாமம், வேறு எதுக்கு? அப்போ நாமம், அந்த நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் பகவத் ஞாபகம் வரணும், அந்த அனுபவம் ஏற்படுது. அந்த அனுபவத்தில் இருக்கிறதுனால தான் பிரியவர்த மகாராஜா ஃபஸ்ட்டே சன்னியாசம் வாங்குறதுக்கு துணிஞ்சிட்டார். ஏன்னா பகவானுடைய அந்த சன்னியாசம் சுதந்திரமாக பக்தி பண்ணலான்ட்டு. அந்த வம்சமே அப்படி தான். உத்தானபாத வம்சத்தில் பார்த்தா துருவன் பார்த்தா பகவானை தேடி போனார். அந்த உத்தானபாதனுடைய அண்ணன் தானே பிரியவர்தன், அவர் என்ன தேடுவார்? சுவாமிபு மனுவே பார்த்தா அவங்க அப்பா உத்தானபாதனுக்கும் பிரியவர்தனுக்கும் அப்பா சுவாமிபு மனுவே இரவும் பகலும் பகவானுடைய கதைகளை கேட்பாராம். அது எழுதி பார்ப்பாராம். குருபதன் ஒரு பதம் இருக்குது, எழுதுவாராம். அந்த கதைகளை எழுதி பார்த்து மற்றவங்களை எடுத்து சொல்லுவாராம். கதித்ரயன் ஒரு பதம் இருக்குது. கதித்ரயனா ஜாக்கிரத்து, ஸ்வப்னம், சுஷுப்தி 3 நிலைகள்லேயும் பகவத் சிந்தனையிலே வாழ்ந்தாராம் சுவாமி மனு. அப்போ 71 சதுரயுகம் வாழ்ந்தார். அவருக்கு போர் அடிச்சதுன்னு யுகானாம் ஏக சப்ததின்னு சொல்கிறாரு. யுகானாம் ஏக சப்ததின்னா அதுதான் 71 சதுரயுகம் போர் அடிச்சுதான்னு கேட்டால் போர் அடிக்கலையாம், ஆனந்தமாக இருந்தது தான் அவருக்கு. யாருக்கு? சுவாமி மனுக்கு பொழுது போந்தே தெரியலையாம். அதனால தான் பரஸ்பர தர்ம கோவிதான்னு சொன்னதுனால மகான்கள் கேட்டுன்றதுனால தர்மத்தை எழுதி கொடுத்தார், வர்ணாசிரம தர்மங்களை. ஆனால் அந்த தர்மங்களையும் நாமத்துடைய மகிமையை சொல்லியிருக்காரு, நல்லா புரிஞ்சுங்க. அதான் பாகவத லட்சணம். அவங்க சொன்னதுனால அந்த தர்மத்தை இருந்தால், ஆனால் அவருடைய நோக்கம் என்னென்னா பாகவத தர்மம் தான், பகவான் நாமா சொல்கிறது. அப்போ அந்த வம்சத்தில் வந்த பெரியவர்தன் உத்தானபாதனும் எப்படி இருப்பாங்க? பாகவதரில் தானே இருப்பாங்க. பெண்களே தேவகூதிலாம் அப்படிப்பட்ட பாகவதனுக்கு தான் வாக்குப்படணுன்ட்டு அப்படி விரதமாக இருந்தாலே கர்த்தம் பிரஜாபதினு கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பமே எப்படி இருக்கு பாருங்கள். அப்போ பிரியவர்தன் பெரிய மகாத்மா. அவர் இவ்வளோ பெருமைகளை உலகத்தில் சாதித்த இந்த விஷயங்கள்லாம் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். அம்பரீஷன் எப்படி இருந்தார்? லோஷ்டவத்ம சப்தத்வீபத்துக்கு அதிபதி தான். ஆனால் அது மண்ணாங்கட்டி சம்மன் நினைக்கலையா? மகான்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்க. பகவான் நாமத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த பெருமைலாம் அப்படின்னு ஜஹாதி பந்தம் தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் அந்த பந்தத்தெல்லாம் உதறி எறிஞ்சிடுவாங்க. எப்படி வந்தாருன்னா ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, புதக்குழியிலேருந்து தப்பிச்ச யானை எப்படி ரொம்ப சந்தோஷமாக மேலே வருமோ அது மாதிரி இந்த சம்சாரத்துலேருந்து எழுந்து வந்தாராம் பிரியவர்த மகாராஜன். ஒரு புதக்குழியில் சேத்துல மாட்டின்ட்டேன். அந்த புதக்குழியில் காப்பாற்ற முடியாது தெரியுமா? யாருன்னா இல்லை, நான் காட்டில் போனால் ஒரு புதக்குழி இருக்கும். அந்த புதக்குழியில் பார்த்தா ஒரே சேராக இருக்கும். அதில் பார்த்தா என்னென்னா அது ஆழமாக போயினே இருக்கும். அதை நீச்சல்லாம் அடிக்க முடியாது. தண்ணி இருந்தால் நீச்சல் அடிச்சிடலாம், மேலே நீச்சல் அடிச்சா அப்படியே கரையேறலாம். அதுக்கு புதக்குழின்னா அது சேர் என்னென்னா அப்படியே ஜவு மாதிரி பிடிச்சிக்கும். அதை பிடித்து கொண்டால்தான் அதுதான் அதில் நீச்சல்லாம் அடிக்க முடியாது. அந்த சேத்துல நீச்சல் அடிக்க முடியாது. அதுவே கட்டியாக இருக்கும். அந்த சேர் கட்டியாக இருக்கிற அந்த சேரில் நீச்சல்லாம் அடிக்க முடியாது. அந்த புதக்குழியில் போய் விழுந்துட்டான்னா அது யாருன்னா காப்பாற்றினா தான் உண்டு. அது மாதிரி இந்த சம்சாரமாக இந்த புதக்குழியில் ஒருத்தர் விழுந்துட்டான்னா அதுலேருந்து அந்த சேத்துல எழுந்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் யாராவது கை தூக்கி விட்டு எப்படி அந்த பாகவத தர்மம் இருக்குது பற்றியா? அதுதான் ஒரு துணியை போட்டு எப்பா பிடிச்சிடாப்பா கொஞ்சம் மேலே ஏறிவாடா ராமராமான்னு சொல்ல இந்த கயிறானது பாகவத குணங்கள். அந்த குணங்களானது அந்த பந்தத்தை பந்தம்ன்றது அந்த சேத்துலேருந்து உன்னை விடுவிக்கணுமா, உன்னை வெளியேற்றிடுமா. ஜஹாதி பந்தம், அந்த கட்டுப்பட்ட அந்த மாட்டிக்கின்னு இருக்கிற அந்த சேத்துல அந்த புதக்குழியிலேருந்து உன்னை விடுவிக்கக்கூடியது இந்த நாமாவும் பகவத் கதாசிரவணம் தான். கலியுகத்தில் அந்த நாமத்தை சொல்லிக்கோ, வேலை வந்துடும். அதான் சொல்லி என்ன நாமதேயம் சக்கரதார் ஒரே தடவை கூட அதீத என் நாமதேயம் அதுனா ஜஹாதி பந்தம். ஒரு தடவை அந்த நாமத்தை கேட்டானா ஆஹா இவ்வளோ அந்த கிருஷ்ண நாமத்தை ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்ட்டு ராம 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 ராம். ஆஹா இந்த ராமநாமம் எவ்வளோ சௌக்கியமாக இருக்குது, எவ்வளோ சுகமாக இருக்குது. இதை விட்டுட்டு நான் சம்சாரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே. ஒரு டைமில் இதை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி நடுவில் நான் இந்த இல்லறம் வந்துடுச்சு நடுவில் அப்படின்னு நினச்சாராம். அடுத்த க்ஷணத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டாராம். யார்? பிரியவர்த மகாராஜா. நைவம் வித புருஷகார ஒரு கிரமசிய அந்த ஒரு கிரமனுடைய பெருமைகள் சொல்லக்கூடிய அந்த பகவான் நாம சங்கீர்த்தனம் காதலை கேட்ட மாத்திரத்தினாலே நடுவில் தான் இந்த சம்சாரம் வந்துடுச்சு. பிரம்மதேவருடைய கட்டளையினால் தானே சம்சாரத்தில் ஈடுபட்டார். பிரியவர்தன் முன்னாடி சன்னியாசி அவர் பாகவத பக்தர், பாகவத தர்மத்தில் தானே இருந்தார். சன்னியாசம் மேற்கொள்ள தீட்சை எடுத்து தானே துணிஞ்சு போயிட்டார் அவர் வீட்டை விட்டு. சுவாமி மனு நிர்பந்தப்படுத்தியும்
ஆனால் ஸ்வாமி மனுவும் மீறக்கூடாது, அதே சமயத்தில் இல்லறத்தில் பிரவேசிக்கும் அவருக்கு விருப்பம் கிடையாது. அந்த குழப்பமான சூழ்நிலை தானே பிரம்மதேவர் வந்து கட்டளையிட்டார் பிரியாவர்த்தனுக்கு. அப்போ நடுவில் ஏற்பட்டு தானே இந்த சம்சாரம் பந்தம். ஆனால் உண்மையிலேயே அவர் ஆரம்பத்திலேயே நான் அந்த கிருஷ்ண பக்தியில் தலைச்சவர் தானே அவர். பரம பாகவதராக தானே இருந்தார். சன்னியாசம் மேற்கொள்கிற அளவுக்கு அந்த சன்னியாச தர்மத்தில் தானே அவருக்கு, பாரமம்ச தர்மத்தில் தானே அவருக்கு ஆசை இருந்தது. அப்படி இருக்கும்போது நடுவில் ஏற்பட்ட இந்த சம்சாரத்தில்னா கொஞ்சம் மறந்துருந்த மாதிரி இருந்தது. எங்கேயோ பகவான் நாம சங்கீர்த்தனை கேட்ட உடனே எங்கப்பா எவ்வளோ பெரிய சௌக்கியத்தை நம்ம இழந்துட்டு நம்ம என்ன உலகத்தில் சாதிக்கணும்னு 2வது சூரியன் போல் பிரவேசி எல்லாம் பண்ணோம். இந்த சௌக்கியத்துக்கு இணைய ஆகுமா? இந்த நாம சங்கீர்த்தனம் கேட்குற அந்த சௌக்கியத்துக்கு இணையாகுமா? இந்த பகவத் குணங்களை பற்றி பேசுகிற சௌக்கியத்துக்கு இணையாகுமா அப்படின்னு நினச்சாரே இல்லையோ எல்லாத்தையும் தூக்கி போட்டார். எப்படி வந்தால் நான் புதக்கோயிலேருந்து ஒரு யானை தப்பிச்சு வந்தால் எப்படி, யானையே வெயிட்டு அது புதக்கோயிலில் மாட்டிச்சுன்னா அது தப்பிக்க முடியுமா? ஆனால் அது கரையத்துறது எவ்வளோ கஷ்டமோ அந்த யானை எப்படியாவது கஷ்டப்பட்டு வெளியே வந்துச்சுன்னா பழிச்சுட்டுறான். அது மாதிரி ஒருத்தன் நம்ம அவ்வளோ வெயிட்டாக பந்தத்தில் சிக்கிறதுல நம்ம சீக்கிரமாக சிக்கிப்போமா, அந்தளவுக்கு பயங்கர சுபம் முடியாது அந்த ஜீவன். அவ்வளோ வெயிட்டாக இருக்கிறோமா பந்தத்தில் சிக்கிறதுல. யானை மாதிரி ஈஸியாக மூழ்கிடும் யானை, ஏன்னா அவர் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அது மாதிரி அந்த யானை வெளியே கிளம்பி வர மாதிரி நம்ம வெளியே அந்த நாம சங்கீர்த்தனமும் பாகவத கதாசிரவணமும் தூக்கி அந்த நாமந்தான் சக்குரதாத் அதீத ஒரு தடவை கேட்ட மாத்திரம் ஜஹாதி பந்தம், அந்த மந்தத்தை விட செய்திருமே அப்படியேப்பட்ட நாமத்தை அப்படின்னு சொல்லி அந்த நாமத்தை கேட்டாரே இல்லையா எல்லாத்தையும் தூக்கிப்பட்டு வந்துட்டார். மறுபடியும் பாகவத தர்மத்தில் பிரவேசிக்கிறார். பிள்ளைகளுக்கு பட்டம் கட்டிட்டு ஆக்னித்ரன் என்பவனை பட்டம் கட்டிட்டு அவர் பாட்டுக்கு பாகவத தர்மத்தில் மறுபடியும் நாரதரை சந்தித்து அவரிடத்தில் தீட்சை எடுத்துட்டு ஆனந்தமாக பாகவத தர்மங்களில் கிருஷ்ண பக்தியில் தலைச்சுட்டு நாமங்களுக்கு கீர்த்தனம் பண்ணிட்டு பகவத் குணங்களை பற்றி பேசி ஆனந்தமாக அனுபவிச்சிருக்கார். அவர்தான் அனைவர்தான் பகவான் நாம சொல்லி பகவத் சிந்தனையிலேயே வாழ்க்கையை போக்கி அவர் பகவானை அடைந்தார் அப்படின்னு வருது பிரியவர்த சரித்திரம் பார்த்தா. எவ்வளோ பெரிய விஷயங்க அதெல்லாம். அந்த அவருடைய அதான் சொல்கிறேன், தாத்தா பண்ண புண்ணியம் பேரனுக்கு ஆக்னித்திரனுக்கு கிடையாது. பிரியவர்தனுடைய பண்ண புண்ணியம் ஆக்னித்திரன் கிடையாது. ஆக்னித்திரனுடைய பிள்ளை நாபிக்கு வந்துடுச்சு. நாபின்னா பகவானியே யாகத்தில் பிரத்யட்சமாக தரிசனம் பண்ணிட்டான். ஏன்னா பகவானியே பிள்ளையாக ஓணுன்னு ஆசைப்பட்றான் அவன். அப்படின்னா அந்த ஆசை எங்கேருந்து வந்துடுறான்? தாத்தா பிரியவர்தனுடைய பலன் அங்கே அடிக்குது. அதில் ஆக்னித்திரன் என்பவன் ஒரு அப்சரஸ்த இடத்துல மயங்கிட்டான். ஆனால் அந்த வம்சம் அந்த ஜீன் எப்படி வேலை செய்து பாருங்கள். அந்த நாபிக்கு அந்த யாகத்தில் பகவானே பிரத்யட்சமாக தரிசனம் கொடுத்துட்டானா. எனக்கு சமம் நான் தானப்பா, நானே உனக்கு மகன். அந்த நாபி சக்கரவர்த்திக்கு பகவானே நிபுணேன தபஸா, அப்படியேப்பட்ட சிறந்த நிபுணனாக இருந்தாலும் தபஸில் அந்த நாபி சக்கரவர்த்திக்கு ரிஷபதேவர் பகவானே சந்நியாச தர்மத்தை நடத்தி காட்டுவதற்காக அந்த ரிஷபதேவராக அவதரித்தார். கர்த்தம் பிரஜாபதி பற்றி பேசணும் இல்லையா, சாங்கிய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதரித்தார்னு இங்கே சன்னியாச தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எல்லாம் பந்தத்தை போகிற அந்த பக்தி தர்மம் தான். சன்னியாச நோக்கமும் பக்தி தான், கிருஷ்ணன் அடையிறது தான். சாங்கிய யோகத்தினுடைய நோக்கமும் பக்தி தான். நீங்கள் பாகவதம் படிச்சிங்கன்னா தெரியும். சாங்கிய யோகத்தை தான் சொல்கிறேன், கஷ்டம் கிருஷ்ண பக்தி தான் பற்றி தான் முடிக்கிறார் கபில வாசுதேவர், கபிலர் அவதாரம் பண்ணி. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பற்றி பேசும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு ரம்யமாக இருக்குது. அந்த கிருஷ்ண பக்தி தான் பிரதானமாக வைத்திருக்கிறது பாகவதம் பூரா பார்த்தா. இப்படி ரசமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. பிரியவரத சரித்திரத்தை படித்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அப்படி இருக்கும். அதனால் இந்த கோயிலேருந்து எழுந்து வர மாதிரி எழுந்து வந்து எதனாலனா கிருஷ்ண பக்தி அப்படி கொண்டு வந்துடுமா. கிருஷ்ண பக்தி எல்லாத்தையும் மறக்க செய்திடுமா, வீட்டை மறக்க செய்திடும். இந்த உடம்பை பற்றி உடம்புல நோயே மறந்துடுவேன். நீ கொஞ்ச நேரம் கிருஷ்ண கதை கேட்டேன்னா உடம்புல நோய் இருக்கா, நான் எந்த நிலையில் வந்தேன் அப்படின்னு எல்லாம் சந்தோஷமாக போகும். மனசில் ஒரு குதூகலம் வரும், தெம்பு வரும், உற்சாகம் தோயிடும், நோய் பறந்தே போயிடும், சந்தோஷம் உண்டாயிடும். அண்ணா சத்தியம் பண்ணி சொல்லுவார் இதை. நீங்கள் கதையில் உட்காந்து பாருங்கள், வியாதியெல்லாம் பறந்தே போயிடும் அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னுவார் அண்ணா. சத்தியம் பண்ணி சொல்லுவார். அப்பா, அப்போ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டு பாருங்கள், எவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ சக்தி. அதான் பக்தின்னு பேர். அந்த பாகவதத்தில் நினைஞ்சவங்க, அந்த பாகவதத்தில் ஊறினவங்க, அந்த எலும்பு தோல் செதை ரத்தம் மாம்சம் அந்த மயிர்கால் பாகவதம் ஊறி இருக்கணும். சனி அப்போ அந்த பாகவதம் உடம்புலாம் ஃபுல்லாக பாகவத ஸ்லோகங்கள் அந்த உடம்புல எங்கே தட்டினாலும் ஜென்மாத்தியசி ஏதோ அன்பாயாத்துன்னு அப்படி வரணும்.
உடம்பு தட்டினா ராம் 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 ராம்னு பகவான் நாமம். அதுதான் ரோம் ரோம்கி ராம் ராம்னு ஆஞ்சநேயர் உடம்புக்கு மயிர்கால் பார்த்தா ராமநாமம் வருது இல்லையா? அப்புறம் நாமங்களும் அப்புறம் பாகவதங்களும் அப்படி வந்துட்டே இருக்கணும். உடனே திறந்தால் உடனே அவங்க பேசினாவே பாகவத ஸ்லோகத்தில் தான் பேசுவாங்களாம். ஆளுங்குடி பெரியவா கேட்டால் பதில் எப்படி சொல்லுவார்னா பாகவத ஸ்லோகம் தான் பதிலாக சொல்லுவார். எப்படின்னா அவங்களுடைய பாஷையே பாகவதம் தான். அவங்களுடைய பாஷையே தமிழ் பாஷை இதெல்லாம் கிடையாது, கன்னட பாஷை அதெல்லாம் கிடையாது. அவங்க பாஷையே மலையாள பாஷை, தெலுங்கு பாஷைலாம் கிடையாது, இங்கிலீஷ் பாஷைலாம் கிடையாது, அவங்க பாஷைலாம் ஹிந்தி பாஷைலாம் கிடையாது. அவங்க பாஷையே என்னென்னா சம்ஸ்கிருதம், அதாவது பாகவத பாஷை. பாகவதத்தில் பிரமாணமாக வச்சு தான் அவங்க கதையை சொல்லுவாங்க. பாகவதம் பிரமாணமாக வச்சு தான் பேசுவாங்களே மற்றவங்க இடத்துல. அப்போ அவங்க லோக விஷயமாக என்ன சொன்னாலும் அவங்க பாகவத விஷயமாக அதை திருப்பிடுவாங்க. பேசுகிறவங்கள எப்படி பேசினாலும் அவங்க பாகவத விஷயமாக திருப்பிடுவாங்க. அதுதான் உடம்புல அந்த ரத்த மாம்சம் எல்லாத்துலேயும் பாகவதம் கலந்து போயிருக்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். ராமாயணம் கலந்து போகிறதுக்கு அர்த்தம் அதுதான். பகவத் விஷயத்தில் ஈடுபடுறவங்களுக்கு தான் அது தெரியும். அவங்க இந்த சிருஷ்டி கம்பீரமான நிலையை அதெல்லாம் ரொம்ப படிச்சிக்க மாட்டாங்க. பூகோளங்கள் வரணுன்னு அதெல்லாம் ரொம்ப அதில் பகவத் குணங்கள் இருக்கா அதை மட்டும் தான் எடுத்து படிப்பாங்க அவங்க ரசமாக. கிம்புருஷ வருஷம் இவ்வளோ பெருசாக இருந்தது, இவ்வளோ இதுவாக இருந்தது, அதில் இவங்க இருந்தாங்க அவங்க இருந்தாங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. அதில் ராமனுடைய பெருமையை பற்றி ஆஞ்சநேயர் சொல்லியிருக்காரு. அதுபடி மத்திய அவதாரஸ்பின் மத்திய சிக்ஷனம் ரக்ஷோபதாயவன கேவலம் விபவம். சபாஷ், அது நல்லா இருக்கு. என்ன ஸ்ரீகுதம் வியசனான் ஈஸ்வரஸ்ய, அது ஸ்ரீ நிமித்தமாக அவருக்கு வியசனம் ஏற்பட வாய்ப்பில்லை, அவர் ஈஸ்வரன், அவரே ராமரே, அதனால் அந்த சீதை பிரிஞ்சு கஷ்டப்பட அவசியம் இல்லை அப்படின்னு அந்த விஷயம் சொன்னால் சபாஷ் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சொல்லு பகவத் குணங்களை சொல்லு, கேட்கறதுக்கு ஆசையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்ல கேட்கறதுக்கு வயந்துன வித்ருப்தியாம உத்தம ஸ்லோக விக்ரமே சுண்பதாம் ரசஜானம் சுவாது பதே பார்த்துக்கு தித்திப்பா இருக்கே. இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த கதையை சொல்ல, அந்த ராமருடைய கதையை சொல்ல, அந்த கிருஷ்ணனுடைய கதையை சொல்ல, கேட்கறதுக்கு ஆசையாக இருக்குது. தர்மங்கள் சொல்கிறேன்பா, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அது பண்ண ஏப்பா அதெல்லாம் வேணாப்பா, எனக்கு அந்த தர்மங்கள்லாம் நிறைய கேட்டு போதும். இப்போது கோபிகளே வேணான்ட்டாங்க. ஏப்பா நீ ஸ்திரீ தர்மத்தை நீ எனக்கு பெருசாக ஒரு வியாக்கியானம் பண்ணாத கிருஷ்ணா, நாங்கள் ராசலீலைன்னு வந்திருக்கோம், ராசலீலைக்காக வந்திருக்கிறது, எங்களை போய் கிருஷ்ண அனுபவத்துக்காக வந்திருக்கோம். நாங்கள் எங்களுக்கு தர்மங்களை சொல்லணும். நாங்கள் பக்கத்தோட ஜோசிகார் அதான் ஜாதகம் இது சாஸ்திரிகள் இருக்காங்க எங்கள் வீட்டாண்ட, அவங்களும் கேட்டுனாலும் எல்லா சாஸ்திரங்களும் கற்றுக்கிறேன். தர்மம் ஒன்று நாங்கள் போய் கேட்டுக்கிறேன். உங்கள் தர்மத்துக்காக வரல, உங்களை பக்திக்காக வந்திருக்கோம் கிருஷ்ணா. அதனால் ராசலீலைன்னு அந்த ரசமான ராசலீலைக்காக வந்திருக்கோம். தயவுசெய்து ராசலீலை பண்ணலாம் வா அப்படின்னு தான் கோபிகள்லாம் அழைக்கிறாங்க கிருஷ்ணனை இல்லையா? அப்போது அதுக்கு தான் நாங்கள் எல்லா தர்மத்தெல்லாம் திறந்துட்டு வந்தோம். அந்த தர்மத்தை மறுபடியும் கடைப்பிடினா இது என்ன இது முட்டாள்தனம்? அதுதான் பரீட்சை பகவான் பண்ணுறது. அந்த பரீட்சையில் எங்களை பாஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா எல்லாருக்குள்ள ஆத்மாவாக நீ தானே இருக்க அப்படின்போது உனக்கு சேவை செய்து தானே எப்பா அந்த தர்மங்கள் நான் சிவனை கடைப்பிடிச்சிக்க அர்த்தம் நீ கிடைச்சிருக்கே. கோர சத்துவ நிஷேதனம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோரமாக இருக்குது அப்படின்னா கோர சத்துவ இப்படிப்பட்ட மிருகங்கள்லாம் அலையிறது, புலிசிங்கள்லாம் அலையிறது, இங்கெல்லாம் எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு கிருஷ்ணன் கேட்குறான். சொல்கிறார் கிருஷ்ணன் துணை, நீ ஒருத்தன் துணையாக இருக்கும்போது எங்களுக்கு எந்த கோர சத்துவம் எப்படிப்பட்ட சிங்கம் புலி எங்களுக்கு என்ன பண்ணும்? அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது நீ இருக்கும்போது. இதுதான் சீதையும் சொல்கிறான். ராமா அங்கே புலி சிங்கம் ஆட்சி சாப்பிட்டோம், ராட்சர்களால் பயம் அப்படின்னா இந்திரனே வந்தாலும் என்னை தொட முடியுமா? ஏன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது அப்படின்னு ராமரை சீதை சொல்கிறா இல்லையா? அதனால் உங்களை பார்த்தா அந்த மிருகங்கள்லாம் பயந்து ஓடும், ராட்செல்லாம் பயந்து ஓடுவாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பயம் இருக்குது காட்டில் அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அதுதான் இங்கே கோபிகள் சொல்கிறாங்க. கிருஷ்ணா நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறை? எல்லாமே நோட்டீஸில் போகிறாங்க. கண்ணன் துணை, ஸ்ரீ கண்ணபிரான் துணை அப்படின்னு தானே போகிறாங்க நோட்டீஸ்லாம். அப்படின்போது உன்னை விட சரியாக துணை யாருக்க முடியும்? அஞ்சு பேர் மலையாக இருந்த அப்படிப்பட்ட திரௌபதி காப்பாற்ற முடியாத போது கிருஷ்ணன் தானே போய் காப்பாற்றினா. அப்படிப்பட்ட யானையை முதல்ல பிடிச்சி இழுக்கும்போது அப்போ அந்த முதலேருந்து தப்பிக்க தன்னுடைய சொந்த பந்துக்கள் அவ்வளோ யானைகளால் முடியாத போது இந்த ஆதி மூலியமாக கூட மற்ற தேவரெலாம் கூட யாரும் வரல. இந்த பகவான் நாராயணன் தானே ஆதி மூலியமான்ட்டு அவன் தானே ஓடி வந்தான். அவன் தானே வேஷ்டி வஞ்சி கட்டின்னு ஓடி வந்தான் இல்லையா? அப்போ இவனால் தானே இவனை விட சிறந்த துணை வேறு என்ன இருக்க முடியும்? அப்போ அந்த முதல்ல வாழ்ந்து விடுவிச்சு காப்பாற்ற மட்டும் இல்லாமல் அவனை தன் மோட்சத்துக்கு கைகுணத்துக்கு அழைச்சி போனவன் அந்த பகவான் தானே. அப்படியேப்பட்டு நாங்கள் ஆதரவு இல்லாமல் வந்திருக்கோம், எங்களுக்கு ஆதரவு நீ தானே கிருஷ்ணா அப்படின்ட்டான் கோபிகள்லாம். என்னடா இதை பற்றிலாம் பேசணும்னு நினைக்கிறேன், டைம் வேஸ்ட் இல்லை, இது தான் பேசணும், இதுதான் செய்ய வேண்டிய விஷயம் தான். அப்போ படித்ததெல்லாம் நம்ம விசாரணை பண்ணணும்.
பாகவதம் பாராயணம் பண்ணால் மட்டும் போதாது, அடிக்கடி இந்த கதையில் கொஞ்சம் நினையணும். பாகவதத்தில் கொஞ்சம் நினைஞ்சால் தான் நம்ம மனசு வந்து நல்லா வாஷ் அவுட் பண்ண மாதிரி ஆகிடும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக என்ன வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தா ஃப்ரெஷ்ஷாகிடுதில்ல, வெண்மையாகிடுதில்ல துணி. அது மாதிரி மனசு சுத்தமாகக்கூடியது இந்த பகவத் குணங்கள் தான், வேறு எதுவும் கிடையாது. காமலோபங்களால் கெடுக்கப்பட்ட இந்த மனசை பரிசுத்தமாகறதுக்கான ஒரே வழி என்னென்னா கிருஷ்ண குணங்களை பற்றி கேட்குறது தான். ஆமாம், மகான்களுடைய குணங்களும் பரிசுத்தை பற்றி சொன்னோம் இல்லையா. இப்போ சுகாச்சாரம் பற்றி பேசணும், கர்த்தம் பிரஜா பற்றி பேசணும், பாரத யோகேஸ்வர் பற்றி பேசணும், பிரியவர்த சரித்திரத்தை பற்றி பேசணும் இல்லையா. உத்தான பாதன் துருவனை பற்றியும் சொன்னோம். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டாங்க. அந்த குடும்பமே அப்படி தான், பகவானுக்காக அப்படி தூக்கி போட்டு வர குடும்பம் தான் அது. அதனால் ஜஹாதி பந்தம், அந்த பந்தத்தை அவங்கள ஒன்றும் பண்ணாது, அந்த பந்தத்துலேருந்து விடுபட்டுருவாங்க அவங்க. நைபம் வித புருஷகார உருக்கிரமஸ்ய பும்சாம் ததங்கிரி ரஜசா ஜிதஷட்குணானாம் சித்திரம் விதூர விகதா சகுதாத் அதீத என்னாமதேயம் அதுனா ச ஜஹாதிபந்தம் பும்சம் ததங்கிரி ரஜசா ஜிதஷட்குணானாம். பகவான் திருவடியில் ததங்கிரி ரஜசா, பகவானுடைய திருவடி தூளி நம்ம ஸ்பரிசிக்கணும்னா அதான் மகானுடைய பாதத்துளி. வினா மகத் பாத ரஜாபிஷேகம். பகவான் வேறு இல்லை, மகான்கள் இல்லை, மகானுடைய பாதத்துளி தான் பகவானுடைய பாதத்துளி. அப்படிப்பட்ட பகவானால் திருவடியில் சமர்ப்பிக்கப்பட்ட துளசி முகந்தாலே பகவான் பாதத்துளி. அந்த பாதத்துளியில் நம்ம இருக்கிறது, அந்த சாயில் இருக்கிறோன்னா அந்த கொடை நிழலில் இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா பிபந்தியே பகவத ஆத்மன சதாம் புனந்தியே விஷய விதூஷித ஆகியும் இல்லை. பிபந்தியே பகவத ஆத்மன சதாம் கதாமிருதம் ஸ்ரவண புடேஷ சம்பிரதம் புனந்திதே விஷய விதூஷிதாசையும் பிரஜந்தி தரண சரோர்காந்திகம். இந்த ஸ்லோகம் நல்லா ஞாபகம் வந்தது. அப்படியேப்பட்ட காது நிறைய தன்னை போன்ற காதுகளால் கிருஷ்ணனுடைய கதைகளை நிரப்பிக்கிறோம் பற்றியா. இப்போ தான் பகவானுடைய திருவடி கமலங்களில் நம்ம போய் அந்த பிரஜந்தி சரண சரோர்காந்திகம், அந்த இந்த இங்கே பாத ரஜசான்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதுக்கு இது அர்த்தம் சொல்கிறேன். அந்த சரண பாதத்தொழியில் நம்ம இருக்கிறதுக்கு அடையாளம்னா எப்பொழுதும் கிருஷ்ண கதைகளை கேட்குறது, அவருடைய குணங்களை அனுபவிக்கிறது, உலக விஷயங்கள்லேருந்து விளக்குறது. எப்போ கிருஷ்ண குணங்களை நீ ரமிச்சுட்டு இருக்கிறியோ அப்போ நீ வந்து பகவத் திருவடியினுடைய பாதத்தொழியை சிலசில் தரிச்சிருக்கன்னு, திருவடி சாயில் அந்த சுகத்தை அனுபவிச்சுன்னு இருக்கிறன்னு அர்த்தம். சரண சரோர்காந்திகம், சரண கமலம் வரைக்கும் போக போகிறோமாமே அப்படின்னு போயிட்டுன்னு சொல்லலாம். பகவத் கதைகள் கேட்பவர்கள் சரண கமலங்களில் அந்த சாயில் அந்த குளிர்ச்சி அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் பகவானை திருவடியை நன்றாக சேவித்தவர்கள். அவர்கள் தான் பகவான் திருவடி துளியை சிரசில் தரித்து கொண்டவர்கள். அது தரித்து கொண்டோமான்னு கேட்டால் தரித்து கொண்டு இருக்கிறதுனால தான் நம்ம பகவத் குணங்களை அனுபவிக்கிறோம். அதுக்கு அதான் அர்த்தம். தியானமே உபாசனை. அந்த தியானம் பகவத் குணங்களை பற்றி பேசுகிற அந்த தியானம் உபாசனை. இதுக்கெல்லாம் ரொம்ப பாண்டித்யெல்லாம் ரொம்ப தேவையில்லைங்க. பக்தி இருந்தால் மற்ற பாண்டித்யெல்லாம் உங்களை தேடி வரும். சம்ஸ்கிருதம் படிக்க வரல, அது பண்ணல, அதெல்லாம் ஒரு குறையாகவே நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே பகவான் தேடி பகவான் வந்துட்டான்னா நம்ம ஹிருதயத்தில் மற்றதெல்லாம் சம்ஸ்கிருத நாலேஜ் அதெல்லாம் தன்னாலே வந்துடும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக். அதுக்கெல்லாம் ரொம்ப பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஸ்லோகங்கள்லாம் நிறைய மனப்பாடம் பண்ண வேணாம், அப்படியே படித்தாவே நம்மளுக்கு வந்துடும். மூலப்பாராயணம் பண்ணிட்டு வந்தாவே நிறைய ஸ்லோகம் அப்படியே அத்துப்படி ஆகிடும். படிக்கிறது அந்த ஆர்வம் வரணுமே. பாகவத புஸ்தகம் தொடவே விடலை அப்படின்னா நான் வேறு விஷயத்தில் ஆர்வம் இருக்குதுன்னு அர்த்தம். வேறு விஷயத்தில் ஆசை இருக்குது, அதனால தான் பாகவதத்தில் ஆசை வரலன்னு அர்த்தம். வேறு விஷயத்தில் இதெல்லாம் அதான் சொல்ல, அந்த பாகவதத்தோடு பழகணும். அப்போ தான் ஜஹாதி பந்தம், அந்த பந்தத்தை விட முடியும். எதில் பணத்து மேலே ஒரு பந்தம் இருக்குது, சொத்து மேலே ஒரு பந்தம் இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு பந்தம்னா கட்டுப்பட்டது, எல்லாத்துலேயும் ஒரு கட்டு போட்டிருக்கோமே நம்ம தான். அந்த பந்தத்தை நம்மளால் விட முடியலையே. மனைவி இடத்துல ஒரு பந்தம் இருக்குது, குழந்தை இடத்துல பந்தம் இருக்குது, உறவினர் இடத்துல பந்தம் இருக்குது, மற்ற சொந்த பந்தங்கள் பந்தம் இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ லேஸில் விட்டுற முடியுமா? ஆனால் நாம சொன்னால் விட்டலாமா? அதுனான்றார், உடனே விட்டுட முடியுமா? என்னாமதேயம் அதுனா ஜஹாதி பந்தம். எந்த பகவான் நாமத்தை சொன்னால் அந்த பந்தங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடும். காயில் பறித்தோம்னா மரத்தில் அது பால்லாம் கசியும், அப்படின்னு அழுதுன்னு அர்த்தம்.
ஆமாம், ஐயோ இந்த ஆசையெல்லாம் விட முடியாமல் நான் எப்படி பக்தி வர்றது, அதெல்லாம் அப்போனா பந்தம் ஒட்டின்னு இருக்குன்னு அர்த்தம். அப்புறம்னா மரத்துலேயும் காம்புலேயும் பால் கசியும். அந்த காய் மாங்காய் பறித்தோம்னா அந்த மாங்காய் பார்த்தா மாங்காவிலையும் பால் கசியும், அந்த மரத்தில் உள்ள காம்புலேயும் பால் கசியும். அப்படின்னா உறவினர்களும் அழுவாங்க. அதே சமயத்தில் இவனும் என்னென்னா பந்தத்தை விட முடியாது சன்னியாசம் மேற்கொள்ள. ஏன்னா இவனுக்கு பாசம் விடலைன்னு அர்த்தம். இவர்களை விட்டு பிரிய முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல பட்டுதல் அதிகமாகுது, பந்தத்தை விட முடியல. ஆனால் நல்லா பழுத்து போச்சு அந்த மரத்தில் பழம், தன்னாலே பட்டுன்னு விட்டுரும். அதில் பக்குவமானவர்கள் பழுத்தவர்கள் போல் நல்ல பாகவதத்தில் நல்லா பக்குவமானவனே இந்த பாகவதம் என்ற பழத்தை சுவைக்கணும். அதான் அப்படி பழுத்தவங்க அவர்களும் பழமாயிடுவாங்க. நல்லா பழுத்தவர்கள் அவர்கள் பார்க்கறதுக்கு எப்படின்னா எப்படி காயில் புளிக்குதோ அப்போது அவர்கள் பந்தத்தை விட்டு வர்றதுக்கு அந்த காயில் பறிக்க முடியாது. பறித்தா ரொம்ப கஷ்டப்பட்டு பறிக்கணும். பழத்தை அப்படி தொட்டாவே டக்குன்னு பொத்துன்னு கீழே வந்துடும். அதனால நல்லா பக்குவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பழத்தில் மாம்பழம் பார்த்தா அந்த மரத்தில் பறிக்கும்போது கஷ்டப்பட்டு பறிக்க வேண்டியதில்லை. பழமாயிடுச்சுன்னா அப்படி தொட்டாவே பொத்துன்னு கீழே வந்துடும். ஆனால் காயில் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு பறிக்கணும். அப்படி பறித்தாலும் அதில் பார்த்தா பால் கசியும், இதில் பால் கசியும். அது மாதிரி பந்தத்தில் அதிகமாக ஒட்டின்னு இருக்கிறவங்களால பந்தத்தை விட முடியாது, குடும்பத்தையும் விட முடியாது, எதையும் விட முடியாது. சொந்த பட்டுதல் இந்த பணம், சொத்து, பதவி இதெல்லாம் விட முடியாதவங்களால் என்னென்னா அப்படி விட்டு வர சொன்னால் பக்திக்கு வரவே மாட்டாங்க. அதாவது பால் கசியும். அதனால அவங்களுக்கு அப்படியே ஒரு வேதனையாக இருக்கும். அவங்களுக்கு கண்ணீர் வந்துடும். அதாவது ஐயோ இதெல்லாம் என்னால் விட முடியாது, இதெல்லாம் விட முடியாதுன்னு வருத்தப்படுவாங்க. அப்படின்னா பால் கசிதுன்னு அர்த்தம் அவங்களுக்குள்ளே அந்த பட்டுதல் கசிதுன்னு அர்த்தம். நிறைய பட்டுதல் தெரியுது இல்லையா, பந்தத்தை விட முடியல. பணம், சொத்து, சுகம் இதில் மனைவி, குழந்தைகள் இதில் ரொம்ப பந்தம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்க என்னென்னா காயாக பறிக்கும்போது பறிச்சா ரெண்டு பக்கம் பால் கசியும். அப்படின்னு ரெண்டு பக்கம் பட்டுதல் இருக்கும். உறவினர்களையும் அவனை விட முடியாது, அவனாலையும் உறவினர் விட முடியாது. அதுதான் பகவான் ஒரு கெடுக்கு பிடிப்படுறான். என்னன்னா உறவினர்கள் இவனை வர்ற மாதிரி பண்ணிடுறாரு. இதுதான் அனுக்கிரகம். என்னது, உறவினர்களுக்கு இவனை பார்த்தா பிடிக்கல, சரி இவன் இவன் தனியாக போனால் போதும்பா அப்படின்னு நினைக்கிறாங்க உறவினர்கள். அது பகவானுடைய பெரிய கிஃப்ட். அது பகவான்கிட்ட கிடைச்ச பெரிய கிஃப்ட் அவனுக்கு. அப்பா நிரந்தரமாக நிம்மதியாக இப்போ நிரந்தரம் வைஷ்ணவமான சாமி எப்பொழுதும் பக்தி நிரந்தரமாக தங்கிடுவான் அவன் இருதயத்தில். அனவரதம் பாகவத பாராயணம் பண்ணியிருப்பான். என்னது மத்கிருதே தெக்த கர்மானகா தெக்தஸ்வ ஜன பாந்தவாக, தன்னுடைய ஜன பந்துக்களே உறவினர்கள்லாம் தூக்கி போட்டுருவான். என்னென்ன மத்கிருதே கிருஷ்ணனுக்காக இவன் தூக்கி போடல, அவனை பந்தத்தை இவன் விடலை, பந்தம் இவனை விட்டு போயிடுச்சு. அதுதான் இங்கே சொல்கிறார் சுகாச்சாரியார், எம்பிரவரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம். கர்மா இவரை விடலையாம், கர்மாவை இவர் விடலையாம், கர்மா இவரை விட்டு போயிடுச்சு. கர்மாவுகளை இவர்கள் ஓட்டமாடுது தான். ஐயோ இவர் கர்மாவுக்கே லாய்க்கில்லப்பா. ஏம்பா ஒரு கயிறு இருக்குன்னா, ரோட்டில் கயிறு இருக்கேன், அந்த கயிறு பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்கான கயிறு தான். அந்த கயிறு எரிஞ்சு போன கயிறு பார்த்தா அப்படியே லைனாக கயிறு மாதிரியே தெரியும் பார்க்கறதுக்கு. ஆனால் எடுத்தால் சாம்பலாக வரும். ஏன்னா அது எரிஞ்சு போன கயிறு, அது கட்டுறதுக்கு உதவாது. அது மாதிரி சுகாச்சாரெல்லாம் அது மாதிரி பழுத்தவர்கள், அவரெல்லாம் மறுபடியும் பந்தத்துக்கு உட்பட மாட்டாங்க. அப்படின்னா கர்மா இவர் விடல, கர்மா இவரை விட்டு போயிடுச்சு. அது மாதிரி யாருன்னா பாக்கியவான்களுக்கு பகவானுடைய அனுக்கிரகம் யார் இடத்துல இருக்கோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் தன்னாலே விட்டு போய்டும். சுக்கராச்சாரியார் சபிச்சாரா, அவருடைய பந்தம் விட்டு போச்சா. அசுரர்கள்லாம் என்னென்னா அடிபட்டு உதப்பட்டு விஷ்ணுதொருளால் இனிமேல் நம்ம சமாளிக்க முடியாது அவங்க பயந்து ஓட்டாங்களா, பலிச்சக்கரத்தை விட்டு. வருண பசங்களால் கட்டப்பட்டாரா, ஆனால் சத்தியத்தை விடலை. எல்லாம் அப்படின்னா சொத்து சுகம்லாம் பறி போயிடுச்சா. வாமனரா மொத்தத்தையும் 3 அடியால் 2 அடியால் மொத்தத்தையும் ஆழ்ந்துட்டு எல்லாத்தையும் பிடிங்கிட்டாரா. இப்படின்னா சொத்து இவரை விட்டு போயிடுச்சு. இவர் சொத்தை விடலை, ஆனால் சொத்தை விடன்னு நினைக்கல. 2 அடி மண்ணு தான் கொடுத்தார், ஆனால் சொத்து தன்னாலே போயிடுச்சு. ஏதோ அதான் விதிவாசப்பட்டு போயிடுச்சு. சரி, நான் சொத்தை கொடுக்குறேன்னா சொன்னார், 2 அடி மண்ணு தான் கொடுக்குறேன்னு சொன்னார், ஆனால் சொத்தெல்லாம் கைவிட்டு போச்சு. என்ன அசுரர்கள்லாம் கைவிட்டு போயிட்டாங்க. ஓகேவா. குருவும் கைவிட்டார். அப்படின்னா குரு நான் கைவிட்டுறது இருக்கட்டும், சபிக்கே சபிச்சிட்டார். பிரசஸ்ரீ எல்லா செல்வத்தையும் இழப்பாயாகன்னு சபிச்சிட்டார். எல்லாம் கைவிடுவேன். இப்போ தான் பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கானாம் பகவான். யார் பலி சக்கரத்தை சொல்கிறான், என் தாயால் தந்தையால் கூட இந்த அளவுக்கு பெரிய அனுகிரகம் பண்ண முடியாது, இப்படி அளவுக்கு திருத்த முடியாது. ஆனால் எனக்கு அசுரர்களுக்கு குருவாக, எங்களுக்கெல்லாம் நாங்கள் அசுரர்கள் தான், ஆனால் எங்களுக்கு தான் நீ குருவாக இருந்து எங்களை பக்குவப்படுத்துறியே.
என்ன அதான் சொல்ல அனுகிருஷ்ணாமி, யாரை நான் அனுகிரகம் பண்ண நினைக்கிறேனோ அவரில் பந்தத்துலேருந்து நான் விளக்குறேன். அந்த பந்தங்களுக்கு இவனை பிடிக்காது. குருவாலே சபிக்கிற மாதிரி, எந்த குரு அனுகிரகம் பண்ணாரோ அவரே சபிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது அசுரர்கள்லாம் வந்து என்னென்னா இவனை காப்பாற்ற வந்தவங்க அவங்களே உதப்பட்டுன்னு ஒரே ஓட்டம் ஆள் தான் தப்பிச்சே போயிடுச்சுன்னு அவங்க ஓடுற மாதிரி ஆகிப்போச்சு. விஷ்ணு பாஷத்தை தாடிதாக அவர்களால் அடிக்கப்பட்டு அதை அடி தாங்க முடியாமல் ஓட்டாங்க. யாரும் அசுரர்கள்லாம் கைவிட்டாங்க. அப்போ எல்லாமே எல்லா உறவினர்கள் எல்லாமே விட்டு போயிட்டாங்க. அப்புறம் தான் தனிப்பட்டு நின்று போயிட்டான். சொத்து சுகமும் பறி போயிடுச்சு. இப்போ பதவியும் கிடையாது. இதுதான் பகவான் பண்ணுற பெரிய அனுகிரகமாக நான் சொல்கிறேன். பகவானே சொல்கிறாரு, நிக்கிரகம் பண்ண வரல பிரம்மதேவரே. பிரம்மதேவர் சொல்கிறார், நிக்கிரகம் பண்ணிடாதீங்க, 3வது அதி பண்ணி அவன் தலையில் காலை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தலையில் காலை வச்சு அழுத்திடாதீங்க, அவனை பூமியில் அவனை வதம் பண்ணிடாதீங்க. ஏன்னா பெரிய திருவடி, அந்த திருவடி வச்சு அழுத்தினான்னா விஸ்வரூப பாவத்தோட பலிசக்கரத்தை தாங்க மாட்டான். அழுத்திடாதீங்க அப்படின்னு சொன்னால் அனுகிரகணாமே. நான் நிக்கிரகம் பண்ண வரல பிரம்மதேவரே, நான் அனுகிரகம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறான். மன்யசி, எந்த திமிர்னாலும் லோகானாம் ஏகமீஸ்வரம், உலகத்துக்கு ஒரே ஈஸ்வரன் ஒரு கர்வம் இருந்தது. அந்த கர்வம் இருக்கிற வரைக்கும் அவனால் மோட்சம் அடைய முடியாது, என் திருவடி அடைய முடியாது, என்னுடைய அனுகிரகம் கிடைக்காது. அதை போக்கினா தானே ஃபஸ்ட்டு அதெல்லாம் மொத்தம் பிடுங்கினா தானே என் அனுகிரகத்தை ஃப்ரீயாக அவன் வீட்டு வாசலில் நான் காவல்னா நான் நிற்கணும்னு எனக்கு ஆசையாச்சு. அவனை அனுகிரகம் பண்ண நினச்சிட்டு நான் எப்படியாப்பட்டவனா தான் அசுரனாக இருந்தாலும் அவனை நான் மாற்றிடுவேன். ஏன்னா பிரகலாதனுடைய பேரன் இல்லையா, சத்தியசந்தனாச்சு, வதான்யனாச்சு, பிரம்மண்யனாச்சு. அப்படியேப்பட்ட சிறந்த குணங்கள் படைத்தவனான நான் எப்படி கைவிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் அனுகிரகம் பண்ணுறானோ அவங்களுக்கு பந்தம், அதுதான் பகவானுடைய கிருபைன்னு அர்த்தம். பந்தம் இவர்கள் விட வேண்டாம், பந்தம் இவர்கள் விட்டு போயிடும். ஜஹாதி பந்தம்னு இந்த ஒரு பதம் இருக்குது இல்லையா, அதுக்காக இப்போ இதை எடுத்துட்டோம். அந்த நாம சுவை, அந்த பக்தி சுவையை அனுபவித்தவனுக்கு இவர்கள் கர்மா விட வேணாம், கர்மா இவர்கள் விட்டு போயிடும். அதில் ஆசிரியர்கள் பட்டுதல் இல்லை பாருங்கள் பெரியவர்த்தனுக்கு. எப்படின்னா ஒரு பொத கோயிலேருந்து யானை வெளியே அந்த மாதிரி வெளியே வந்தாலும் அப்படி நினைக்கிறாருன்னா அப்போது இந்த இவ்வளோ புகழ்ச்சியை பெருசாக நினைப்பாரா? என்னாமதே அந்த நாமத்துகளுடைய சுவையை அனுபவித்தவங்க, அந்த பக்தி சுவையை, உருக்கிரமனுடைய பெருமைகளை அனுபவித்தவர், கிருஷ்ணலீலைகளை சுவைச்சவருக்கு சன்னியாசம் மேற்கொள்ளணும் தான் தோணுமே தவிர இல்லறத்தில் இருக்கணும்னு தோணாது. எப்பா இல்லறம் இடையூறு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமாக பகவத்குணங்களில் சன்னியாசம் மேற்கொண்டு எதுக்காக சன்னியாசம் மேற்கொண்டு எதுக்காக நைஷ்கர்மியம். அப்படி அச்சுத பாவத்துக்காக தான் சன்னியாசமே. நைஷ்கர்மியம் கர்மா விட்டதுக்கு, கர்மானா பட்டுதல் இல்லற தர்மங்கள், நைஷ்கர்மியனா பட்டுதல் அந்த இல்லற தர்மங்களை விட்டுறது, துறவியாக மேற்கொள்ள எதுக்காகனா அச்சுத பாவன் அரட்டை அடிக்கிறதுக்கா, இன்றைக்கி எங்கே பிக்ஷை கிடைக்குமா அப்படின்றதுக்காக, சாப்பாடுக்கு ஆளுகிறதுக்காக சன்னியாசம் மேற்கொண்டாங்க. அதுக்கு இல்லை, சன்னியாசனே அச்சுத பாவம் கிருஷ்ண பக்திக்காக தான். ஆனந்தமாக என்னென்ன இல்லறத்தில் இருந்தால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸு, பக்தி பண்ண முடியாது. தனிமையில் பட்டு போனால் பாகவத புஸ்தகத்தை வச்சு அருமையாக ஸ்லோகமாக படிக்கலாமே. குந்தி வாச்ச, பீஷ்ம வாச்ச, அருமையாக இருக்கும். 12 ஸ்லோகங்கள் துருவனுடைய அருமையாக 43 ஸ்லோகங்களால் பிரகலாத ஸ்துதி படிச்சுனா பிரம்மாதயா சுரகண சத்வைக தானமதையோ வாச்சசாம் பிரவாகி நாராதிதம் பொறுகுணேஷி வச்சசாம் பிரவாகி கிம் தோஷ்டமர்ஹதி ஹரிருக்ரஜாதி அப்படின்னு படிச்சோம்னா ஒரு 43 ஸ்லோகங்கள் அவ்வளோ படித்தோம்னா மனசு அப்படியே கஜேந்திர ஸ்துதியில் ஒரு 28 ஸ்லோகங்கள் கஜேந்திர ஸ்துதி அப்படி படிச்சோம்னா அருமையாக ஓம் நம பகவதே புருஷாய எதை சித்தாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய அபிதிமஹி யஸ்மின் இதம் எதச்சேதம் ஏனேதம் இதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாஸ்ச பரஸ்தம் பிரபத்திய ஸ்வயம்புவம் அப்படின்னு படிச்சுன்னா அதில் கிடைக்கிறது சௌக்கியம் அருமையாக இருக்கும். மாத்திருக்கு பிரபன்ன பசுபாஷ விமோக்ஷனாய முக்தாய போரி கருணாய நமோ அலையாய ஸ்வாம்சேன சர்வதனுப்புரன் மனசி பிரதீத பிரத்யக் திருஷே பகவதே புருஷாய துப்பியம். அருமையான ஸ்லோகம் அதெல்லாம். என்னை போன்ற யானைகளுக்கெல்லாம் கூட எங்களை உன்னுடைய கருணையினால் என்னை விடுவிப்பாயாக. நான் இந்த முதலிருந்து விடுபடுத்த மட்டும் விரும்பல, நான் மோட்சத்தையே விரும்புகின்றேன். ஏன்னா மறுபடியும் முதல்ல இருந்து அப்போ முதல்ல பிடிக்கும், அதுக்கு மறுபடியும் ஒன்று கூப்பிடணும். எதுக்கு இந்த சம்சாரத்தை முதல்ல பிறவி எடுத்தால் முதல்ல பிடிக்கும். ஏன்னா அந்த சம்சாரத்தை முதல்ல மறுபடியும் ஒன்று கூப்பிடணும், இந்த சம்சாரம் விடுபடுத்து மறுபடியும் ஒன்று கூப்பிடணும். எதுக்கு வேணாம், முதல்ல இல்லை, முதலையே இல்லாத ஒரு தடாகம் வேணும். அது ஆனந்த தடாகம். பகவானுடைய கண்கள் என்ற தாமரை இருக்கான், அப்போ அதில் தாமரைகள் நிறைஞ்சிருக்கணும். இதே மாதிரி தடாகம் இருக்கணும், ஆனால் அதில் முதல் இருக்கக்கூடாது. அப்படின்னா அதில் ஒரே தாமரை எதுனா கிருஷ்ணனுடைய கண்கள் தாமரையாக இருக்கான், அவனுடைய முகமே தாமரையாக, கைகள் தாமரையாக இருக்கான், திருவடிகள் தாமரையாக இருக்கான், அவன் தொப்புள்ளும் தாமரை மாதிரி இருக்கான். அந்த நாபி கமலங்கள் அதான் சொல்கிறேன், பங்கஜ நாபாய அப்படின்னு சொல்கிறோம். அந்த நாபி தாமரை, இத்தனை தாமரைகள் நிறைஞ்ச ஒரு தடாகம் எதுனா பகவான், அந்த பகவானத்தில் ஐக்கியமாகின்றானா.
அந்த ஐக்கியமாகின்றார். பகவானே தடாகம் மாதிரி ஆனந்த தடாகமாகுது பகவானுடைய ஸ்வரூபம். அதில் வந்து இத்தனை தாமரைகள் இருக்குதான். கண்கள் என்ற தாமரை, கைகள் என்ற தாமரை, அந்த நாபி என்ற தாமரை, திருவடிகள் என்ற தாமரைகள்லாம் இருக்கா. இந்த தாமரைகள் நிறைஞ்ச இந்த தடாகத்தில் போய் நான் நீந்தணும் அப்படின்னு கேட்டான் நான் கஜேந்திரன். அப்படி வரம் கேட்டானா. அவ்வளோதானே, அது நான் தான் அந்த தடாகம், ஆனந்த தடாகம், வா எனக்குள்ளே நீந்துன்னு சொல்லிட்டு பகவான் தனக்குள்ளே ஐக்கியமாக்கி கொண்டான். அப்படிப்பட்ட கஜேந்திர மோட்சம் பண்ணான். கஜேந்திரனுக்கும் மோட்சம் கொடுத்தான் பகவான். ஏன்னா அதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய கிரந்தம் பாகவதம். கடைப்பிடிக்கக்கூடிய தர்மங்கள் தான் இங்கெல்லாம் சொன்னால் வேலைக்கு ஆகுமா? நிறைய கடைப்பிடிக்கிற தர்மங்கள் தான் நிறைய சொல்லி தான் அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டார் வியாசாச்சாரியர் தான். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பீரோவில் பூட்டி வைக்கிறத தவிர தர்மசாஸ்திரங்கள்லாம் அப்படியே தூங்குது. புஸ்தகங்கள்லாம் யார் எடுத்து படிக்கிறாங்க? யாரோட தர்மத்தை கடைப்பிடிக்க முடியாது இந்த கலியுகத்தில்? நாமா சொல்கிறானே அதே சொல்கிறதுக்கு தூங்கி விழுறான். நாமா சொல்கிறது சரியாக சொல்ல மாட்டேன்றான். பாகவதம் கேளுனா அதுக்கு சோம்பேத்தனம் பண்ணலாம். இதுக்கே வர்றது பெரிய விஷயம். ஏதோ அப்படியே தப்பி பழிச்சு இதில் தான் கரையேற முடியும்னு ஏதோ வராங்க. ஆனால் இதில் என்னென்னா டேஸ்ட் இல்லை, என்னென்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, அதனால் வராங்க. டேஸ்ட்டே இல்லாத தர்மங்களை போய் நிறைய தர்மங்களை போய் புகுத்தினா அது டேஸ்ட்டே கிடையாது. தர்ம ருச்சி வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதில் ஏதோ பலன் கிடைக்கிறதுனால தான் அந்த சின்ன தர்மத்தை கூட கடைப்பிடிக்கிறாங்கன்னா ஏதோ பலன் கிடைக்கிறதுனால பலனை உத்தேசித்து தான் வராங்க, அந்த தர்மங்களை கடைப்பிடிக்கிறாங்க. அப்போ பலனில் தான் ருச்சி இருக்குதே தவிர தர்மத்தில் ருச்சி இல்லை. அந்த தர்மத்தை இப்போது வேலைக்கு போகிறாங்க. எத்தனை பேருக்கு வேலைக்கு போகணுன்னா ஆசையாக வேலைக்கு போகிறாங்க? யாருக்கு தான் வேலை செய்யறதுக்கு பிடிக்குது? சம்பளம் இல்லைன்னா வீட்டுக்கு குடும்பம் நடத்த முடியாது. அதுக்காக அந்த தர்மங்களை கடைப்பிடிக்கிறோம். தர்மத்தில் ருச்சி இல்லை, அதனுடைய பலனில் ருச்சி இருந்தாலும் அந்த தர்மங்களை கடைப்பிடிக்கும். நீ நிறைய தர்மங்களை சொன்னால் யார் கடைப்பிடிக்க முடியும்? எல்லாத்துலையும் ஒரு ருச்சி இருந்தால் தானே அதில் பலனை உத்தேசித்து தான். பலன் இல்லைன்னு கேட்டால் அது தர்மத்தை யார் கடைப்பிடிப்பா? அப்படின்னும் போது நிறைய தர்மங்கள் சொல்லியிருக்காரு. பலன் இருக்குது, ஆனால் அது என்றைக்கோ கிடைக்காது. சொற்குலகம் பலன் கிடைக்குமா? அதுக்கு பரமேஸ்வரி பலன். அதான் இந்த உலகத்தில் என்ன பலன்ப்பா அதை சொல்லு, அதுக்கான காரியங்கள் நான் செய்கிறோம். அப்படி செய்யணுன்னா பார்த்தா அதுலேயும் நிறைய தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்பலாம் கடைப்பிடிக்க முடியாது. அதுக்காக ஏதோ முடிஞ்சாலும் கொஞ்சம் கடைப்பிடிக்கிறோம், அது மட்டும் சொல்லு. கை மேலே பலன் கொடுக்குற மாதிரி சின்ன தர்மங்கள் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தான் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சகஸ்ரநாமம் சொல்கிறாங்கன்னா அந்த சகஸ்ரநாமம் ரொம்ப அவ்வளோ வேணாப்பா. சகஸ்ரநாமம் ஆரம்பித்தா ரொம்ப நேரம் ஆகிடும்பா, சிம்பிளாக ஏதாவது இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. 1000 திருநாமம் சொன்னால் 6 மணி நேரம் ஆகிடும். எப்படியும் ஃபாஸ்ட்டாக படித்தா கூட 1/2 மணி நேரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆகிடும். அதுக்கே நான் வேணாப்பா, நான் கிளம்புறேன், நீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சுட்டு பொறுமையாக வாப்பா, நான் கிளம்புறேன்றாங்க. ஏன்? பெருமாள் கோயிலில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். திருநெல்மலையில் உட்காந்து படிக்கிறேன்னு வச்சிங்களேன். படிக்கிறேன்னா உடனே நான் இல்லைப்பா அவ்வளோ நேரம் நம்மளால் உட்கார முடியாது. 1000 திருநாமம் தான்ப்பா, 1/2 மணி நேரம் கூட ஆகாதுப்பா, படிச்சிடலாம்ப்பா விஷ்ணு சஹஸ்ரநாமம். முடியாது. ராம ராம ராமா. அதனால தான் பார்வதி கேட்டா, கேனோ உபாயேன லகுனா விஷ்ணுர் நாம சகஸ்ரகம் பண்டிதே பண்டித நித்தியம் சோதமிச்சாம் யகம் பிரபு. ஏன்னா உபாயம் இந்த லகுனா சுலபமான உபாயம். ஏன்னா திருநெல்மலை கோயிலில் கூட உட்கார மாட்டான் கொஞ்ச நேரம். பகவான் நாம சொல்கிறதுக்கு கூட விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லணும்னா பெருமாள் ரொம்ப சந்தோஷமாடுவார் இல்லையா? அவ்வளோ நேரம்லாம் உட்கார முடியாதுன்றாங்க. அப்படின்னா லகுவான உபாயம் இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி குழந்தைங்களுக்காக வாங்கி கொடுக்குறாளாம். என் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுது கலியுகத்தில், அதனால் சுலபமான ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் அத்தான் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அத்தான் என்ன சொல்கிறாரு சிவபெருமான்? ஈஸ்வர வாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானே அகம் பிரபோ அத்தான் அப்படின்ட்டு கேட்குறாவா. கேனோபாயன லகுனா விஷ்ணுநாம சகசகம் பட்டியதே பண்டித நித்தியம் சோதமிச்சம் அகம் பிரபு. என்னுடைய பிரபுவே, என்னுடைய அத்தானே, தயவுசெய்து எனக்கு இந்த விஷயத்தை சொல்லணும்னு கேட்குறாவா ஆசையாக. கேட்கும்போது மனைவிக்கு மனோரமே மனசுக்கு ரம்யமானவளே, உன்னிடத்தில் நான் சொல்கிறேன் கேளு, இந்த ராமராமான்னு சொல்கிறது தான் ரொம்ப சுலபமான வழி, 1000 நாமங்களுக்கு துல்லியமான. இது சூப்பராக இருக்குது. ராம 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 போதும், எல்லாம் கிளம்பி போகலாம். 3 தடவை ராமநாமம் சொல்லியாச்சா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன பலன் கிடச்சி. ஒரு தடவை ராமநாமம் சொன்னால் கூட உனக்கு தபஸ் இருந்தால், ஒரு தடவை நாமநாமம் சொன்னாவே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன பலன் கிடச்சிடும். அந்தளவுக்கு நாம் ஆவர்த்தி பண்ணியிருக்கணும், தபஸ் இருக்கணும் இல்லையா? அதனால் ஒரு ராமநாமம் சொன்னாலே போதும் விஷ்ணு. இது மாதிரி சுலபமாக சொன்னால் எங்கள் அம்மா பார்வதி ரொம்ப சந்தோஷமாக, தேங்க்ஸ்மா தாயே வாங்கி கொடுத்ததுக்கு, அப்பாக்கிலேருந்து வாங்கி கொடுத்ததுக்கு, அவ்வளோதான். அதனால் ராமநாமா சொல்லிக்கிட்டு ஜம்முன்னு போயிடுவாங்க. இது மாதிரி சுலபமான வழியாக இருந்தால் தான் பரவாயில்ல. பெரிய பெரிய தர்மங்களை சொன்னால் யாரால் கடைப்பிடிக்க முடியும்? அதில் தானே ஃபெயிலியர் ஆகி வியாசரே வந்து தலைமையில் கை வச்சுன்னு உட்காந்துட்டார். அப்போ தான் நாரதர் சொல்கிறார், முக்கியதே அஜ்ஞான சாகரே
அந்த சமயத்தில் வந்து என்னென்னா வேதங்களை 4ஆக வியசனம் பண்ணி 17 புராணங்கள் எழுதி 5வது வேதமாக மகாபாரதத்தையும் எழுதி பிரம்மசூத்திரத்தையும் எழுதி தலைமுறை இதில் நிம்மதி இல்லைன்னு பாகவதம் எழுதின பிறகு தான் பூர்ண திருப்தி அடைச்சாரான். இதில் தான் சாரமான விஷயம் இருக்குது. அவ்வளோ தர்மங்களில் கிடைக்காத நிம்மதி இந்த பாகவதம் எழுதின உடனே 18 ஸ்லோகங்களில் கிடச்சிருச்சான். 1,00,000 கிரந்தம் எழுதின மகாபாரதத்தில் கிடைக்காத நிம்மதி இதில் என்ன இருக்குன்னா, இதில் பகவத் குணங்கள் நாமம் இருக்குது, பகவத் குணங்கள் இருக்குது, அள்ளி பருகலாம். இது என்ன, இது கடைப்பிடிக்கக்கூடிய தர்மம் தான். சவணமே என்னென்னா கடைப்பிடிக்கிற தர்மம் தான். ஏன்னா இது அனுபவமாக இருக்கான். ஸ்வானுபாவம் அகில சுதிசாரம் ஏகம் சகல சாஸ்திரமுடைய சாரமாக இது. அத்தியாத்ம தீபமாக நம்ம ஆத்மாவுக்கு நம்ம ஹிருதயத்துக்கு கிருஷ்ணனை பிரகாசிக்க செய்யுமா அது. அப்படிப்பட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறோமா. அப்படிப்பட்ட பாகவதம் அத்தியாத்ம தீபமாக அது வெளிச்சம் போட்டு காட்டுறோமா கிருஷ்ணனை. அப்படிப்பட்ட இந்த பாகவதத்தை நம்மளை போல் சம்சாரத்தில் மாட்டின்னு அவஸ்தைப்படுறவங்களுக்கு, போராடி கொண்டு இருக்கிறோம் தமோந்தம் இந்த இருட்டில் மாட்டின்னு அவஸ்தைப்படுறவங்களுக்கு, தடுமாறின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்குறோம். அத்தியாத்ம தீபமாக வந்திருக்கான். அப்படிப்பட்ட நம்மளாம் அந்த சம்சாரத்தில் கரையிறதுக்காக கருணையினால் கொடுத்தாராம் சுகாச்சாரியார். அப்பா இப்போ கனந்தந்த விட்ட மாதிரி இருக்குது. புராணம் இருக்கோ அதுனோதிதா நஷ்டத்ருஷாம் புராணம் இருக்காது. அது கண்ணை இழந்தவர்களுக்கு பெரிய கண்ணை கொடுத்த மாதிரிப்பா நல்லா தெரியுதுப்பா. இப்போ தெளிவாக வெளிச்சமாகவும் இருக்குப்பா. பரவாயில்ல. இப்போ தமோந்தம் அந்த இருட்டில் போய் அவ்வளோ அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து என்னென்னா உலகம் இருட்டாக இல்லை, அஜ்ஞானம் என்ற குருடும் நம்ம இல்லை, அதுவும் உலகம் இருட்டாக இல்லை. இப்போ எப்படி இருக்குன்னா வெளிச்சமாக புராணம் இருக்கோ அதுனோதிதா நஷ்டத்ருஷாம். சூரியனும் நல்ல வெளிச்சம் கொடுத்துட்டான். நம்ம கண்ணு ஞான கண்ணும் கிடைச்சது இந்த பாகவதம் என்ற கண்ணால் நம்ம இந்த உலகத்தை பார்க்கும்போது அப்போ எல்லாம் அனித்தியம். இந்த கண்ணு கிடைச்சிச்சு, இந்த ஞான கண் கிடைச்சோன்னா அப்போது ஜாக்கிரதையாக இருப்போம். இது அனித்தியமானு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் அதில் போய் விழுவுமா, அந்த அந்த இருட்டில் போய் விழுவுமா, வர மாட்டோம். ஜாக்கிரதையாக இருப்போம். இதெல்லாம் அனித்தியமானது. சரி நம்ம ஞானம் என்ற கண்ணு கிடைச்சதுனால என்னன்னா நம்ம எது பகவான் தான் சத்தியம், வேத்தியம் வாஸ்தவம் அற்ற வஸ்து, அதை தான் தெரிஞ்சுக்கணும். வேத்தியம் எதுனா கிருஷ்ணனை தான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் சிவம், அது சிவதம், அதுதான் மங்களத்தை உண்டு பண்ணணும், அதுதான் கஷ்டங்களை போக்கும், தாபத்திரையை உண்மூலனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிருஷ்ண பக்தியில் சந்தோஷப்படுறோம், ஆனந்தமாக கிருஷ்ண கதைகளை பேசுகிறோம், அனவரதம் பாராயணம் பண்ணுறோம், பாகவதம். இதுதான் கதின்னு. நம்மளுக்கு கதி இல்லைன்னு நினைக்கிற வரைக்கும் லோலோன்னு அலைய வேண்டியது தான். நம்மளுக்கு என்ன கதின்னு அலைய வேண்டியது. கிடைச்சிதுன்னா அப்புறம் நான் நாம சங்கீர்த்தனம் பாகவத பாராயணம், நாம சங்கீர்த்தனம் பாகவத பாராயணம், நாம சங்கீர்த்தனம் பாகவத பாராயணம், இல்லை ராமாயணம் பாராயணம், பாகவத சங்கீர்த்தனம் பாராயணம், பாகவத சங்கீர்த்தனம் பாராயணம். அவ்வளோதான். அப்படியே பிடிச்சின்னு போயின்னு இருக்க வேண்டியது தான். இதை விட்டால் அது, அதை விட்டால் இது, அவ்வளோதான். வேறு என்ன உனக்கு உலகம் தெரியும்? வேறு ஒரு உலகம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. தெரிஞ்ச ஆபத்து, கழிவு தபக்குன்னு பிடிச்சிப்பான். அதெல்லாம் நம்மளுக்கு இந்த உலகமே போதும். இதிலே ஜாலியாக இருக்கலாம். இவ்வளோ குதூகலம், இவ்வளோ சந்தோஷம், இவ்வளோ ஆர்வம், இந்த கொந்தளி, இந்த உற்சாகம் எதில் கிடைக்கும்? பாகவதத்தில் தான் கிடைக்கும், ராமாயணத்தில் தான் கிடைக்கும், பகவான் நாமத்தில் தான் கிடைக்கும். காலையில் நாம சாண்டிங் பண்ணிவிட்டு நிறைய நாம சொல்லு, நாம நல்லா ஃபுல்லாக நிறைய நாம தபஸில் இரு. இப்போ பாகவதம் படி, பாகவதமும் நல்ல தபஸு. அதுலேயும் பார்த்தா அவளும் வந்து பகவத் குணங்களை எடுத்து அனுபவி. எப்படி இருக்குன்னா தேன் மாதிரி இருக்கும். பகவத் குணங்கள் தேன் மாதிரி நிற்கும், சந்தோஷமாக இருக்கும், அப்படி ஜாலியாக இருக்கும். அதை பற்றி பேச ஆனந்தமாக இருக்கும். அதான் கிருணந்திதே, தனிமையில் அனுபவிக்கிறது. கிருணந்திதே, தானே எடுத்து படித்து அனுபவிக்கிறது. கண்களில் கண்ணீர் மல்குது. ஒன்று ஸ்ரவணம், சொல்கிறவங்க இருந்தால் கேட்கணும், கேட்குறவங்க இருந்தால் சொல்லணும். ரெண்டுமே இல்லை. கிருணந்திதே அவிக்ஷ்ணசா நந்தந்தி தவேஹிதம் ஜனஹா தேவ பசியந்தி அச்சிரேன தாவகம் பவ பிரவாக உபரமம் பதாம்புஜம். அந்த பவ பிரவாகமாக வருது இல்லையா, பிறப்புன்னு அந்த பிறப்புக்கு நடுவில் தானே இவ்வளோ பாடுகள் படுறோம் நம்ம. அந்த சம்சார துக்கங்கள் அது உபரமம், அது ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். அது ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோமா எப்படின்னா பகவத் திருவடிகளை தரிசனம் பண்ண மாத்திரத்தில் அச்சிரேன தாவகம். ஏன்னா பகவான் திருவடிகளை சீக்கிரமாக காண வச்சிடுமா. ஏது பாகவதம் பாராயணம் பண்ணுறது, பகவத் குணங்களை பற்றி பேசுகிறது. அப்பியத்வ நஸ்துவம் சக்ருதே ஹித பிரபு ஜிஹாசி ஸ்வித்து சுஹൃதானி ஜீவன. அது குந்திஸ்தத்தில் வருது, அருமையான ஸ்லோகம் அது. சரி, ஓகே. அதுக்குன்னே பகவான் லீலை பண்ணானா. ஸ்ரவண ஸ்மரண அர்க்காணி கரிஷ்யன் இது கேச்சன. நம்ம ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு ஸ்மரணம் பண்ணுறதுக்குன்னே பகவான் லீலைகள் பண்ணானா. ஏன்னா இந்த சம்சாரத்தில் கஷ்டப்படுறோம் இல்லையா, பவேஸ்மின் கிளிஷ்யமான நம்ம அவித்யா காமகர்மியா. அவித்தி தானே காரணம், அறியாமல் தானே. நம்ம கிருஷ்ண பக்தன் நம்மளை மறந்ததுனால நம்ம இந்த லோக பக்தனாக, இந்த அம்மாவுக்கு புள்ள, இந்த அப்பாவுக்கு புள்ள, நான் இந்த பெண்ணுக்கு கணவன், இந்த பிள்ளைக்கு அப்பா அப்படின்னா நம்மளை அடையாளப்படுத்தின ராங் ஐடென்டிஃபிகேஷன்.
ராங் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். நம்ம கிருஷ்ண பக்தன்றது அவித்தே அது விலகிச்சுன்னா அது பிறகு நம்மளுக்கு உலகத்தில் ஆசைகள் உண்டாகாது. ஏன்னா கிருஷ்ண இடத்துல தான் ஆசை உண்டாச்சுன்னு போது அப்போ உலக ஆசை என்னமா பாதிக்கும்? அந்த பரம் திருஷ்பான நிவர்த்தது, அந்த உயர்ந்த ருச்சி அனுபவிக்காத வரைக்கும் இந்த உலக ஆசைகள் விடாது. அதுதான் நம்ம என்ன சொன்னால் வைராக்கிய ராக ரசிகா, ஆசையற்ற தன்மையில் ஆசையை உண்டாக்கி. அது எப்படி? நான் கிருஷ்ண பக்தியில் தான். சேவா கதா ரசம் அஹோ பிபதாதரேன, கதா ரசம். அது அந்த ரசத்தில் முழுக பபேஸ்ம கிளிஷ்யமானம் அவித்யா காம கர்மபிகி. ஆசையினால் தானே ஓடி உழைக்கிறான், பணம் நிறைய சம்பாதிக்க தானே கஷ்டப்படுறான், கர்மாக்களை செய்கிறான், செயல்களை செய்கிறான். ஆசை இல்லைன்னா கர்மா இல்லையே. கர்மா அப்போ ஆசை விட்டா என்னன்னா அவித்தை இல்லைன்னா ஆசை இல்லையே. வித்தை வந்துச்சுன்னா ஆசை வராது. ஆசை வரலைன்னா கர்மா செய்வேன். உனக்கு உலகத்தில் செய்ய வேண்டிய கர்மா ஒன்றுமே கிடையாது. நிம்மதியாக இருக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம். எதையும் செய்வோன்னா என்ன குருவன் காரியன். எதுக்கு நீ காரணமாக வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சுகம் பசி, சுகமாகவே வாசம் பண்ணலாம். நீ தான் சுகவாசி, அதான் சுகம் பசி அப்படின்னு சொல்லியிருக்க பகவத்கீதையில். ஏன்பா இதெல்லாம் சர்வகர்மானி மனச சந்நியாசஸ்தே சுகம் பசி நவத்வாரே புரே தேகி நைவ குருவன் காரியம். இந்த உடம்புலால் உனக்கு செய்ய வேண்டியது என்ன இருக்குது? இந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்துட்டவன் இந்த உடம்பால் ஆக வேண்டிய இந்த 9 துவாரம் உள்ள, இதெல்லாம் 9 ஓட்டைகள் உள்ள, எந்த பக்கம் வேணாலும் மாயை உள்ளே வரும். சாப்பாட்டு ருச்சியில் வரும், கண்ணில் பார்க்குற விஷயங்களில் உள்ளே வந்துடுற மாயை, காதில் கேட்குற விஷயங்கள் மூலமாக மாயை உள்ளே வரும். எப்படியாவது நம்மளை புத்தியை கெடுக்கும். இந்த 9 ஓட்டைகள் எந்த பக்கம்னா போகும், எந்த பக்கம்னா வரும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஓட்டைகளை வச்சுக்கின்னு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன்னா இந்த ஆத்மா பாதுகாக்க முடியுமா உன்னால்? ஆனால் இதற்குள்ளே பாதுகாப்பாக எப்படின்னா சர்வகர்மானி மனசனால் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணிட்டேன்னு சொன்னால் சுகம் பசி. இந்த உடம்பால் எதை செய்தாலும் செய்யலைனாலும் அதுக்கு காரணமாக அதனுடைய பலாபலன்களுக்கு நீ காரணமாக, பாவ புண்ணியங்களுக்கு நீ காரணமாக அமைய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீ எதையும் உலகில் செய்தால் கூட பகவத் விஷயமாக தான் செய்ய போகிறேன். கைகளால் பகவானுடைய சேவைகளை செய்ய போகிறேன், கண்ணால் பகவானுடைய ரூபங்களை பார்க்க போகிறேன், மூக்கால் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசியை முகர போகிறேன், நாக்கால் பகவத் பிரசாதத்தை சுவைக்க போகிறேன், நாக்கால் பகவத் குணங்களை பற்றி பேச போகிறேன், நாக்கால் பகவான் நாமங்களை சொல்ல போகிறேன். காரணம் சுத்தியும் கதா அச்சல் சத்கதோதகி. கிருஷ்ண கதை கேட்கறது தான் சத்கதையா, மற்றெல்லாம் அசத்கதையா. காதல் நிறைய பகவத் குணங்களை பற்றி கேட்க போகிறேன். உனக்கு என்ன கஷ்டம் உனக்கு வரப்போகுது? மனசு என்னன்னா சவை மன கிருஷ்ண பதார விந்தையும் வச்சாம்சி. இதெல்லாம் அம்பரீஷன் கடைப்பிடிச்சிருக்காரு. அம்பரீஷன் மட்டும் இல்லை, பிரகலாதம், எல்லா மகாத்மாக்களும் கடைப்பிடிச்ச வழி இது. அந்த ஒரு மகாத்மாவை பற்றி விஸ்தாரமாக சொன்னார் அம்பரீஷன் கதையில். நம்மளாம் அப்படி தான் இருக்கணுன்றது எல்லாம் நடத்தி காமிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ புலன்களை சரியான வழியில் கடைபிடிச்சுன்னா சர்வகர்மான்னு இப்போ மனசால் பகவத் விஷயங்களை நம்ம ஈடுபட்டோன்னு சொன்னால் இந்த உடம்பால் எந்த ஒரு பௌதிக விஷயங்கள்லையும் நீ செய்தாலும் அவைகளால் பாதிக்கப்பட மாட்டேன். அது வர பாவ புண்ணியங்கள் பாதிக்காது. இதெல்லாம் அபுண்ணிய சேவை சத்குரியான்னு சொல்கிற மாதிரி பாக்கியம் இருந்தால் தான். அப்படி புண்ணியம் பண்ணலைன்னா அவர்கள் என்ன தான் பூஜைகள் பண்ணாலும் என்ன தான் அவங்களுக்கு பலன் கொடுக்காது. ஏன்னா கிருஷ்ண பக்தி இல்லாமல் நீ பண்ண பூஜைகள் உபச்சாரங்கள் எல்லாமே ஆடம்பரம், அதெல்லாம் ஆராதனைகள்லாம் பயன்படாது. அப்போது ஹிருதயபூர்வமாக கிருஷ்ண பக்தி பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அவங்களுக்கு எல்லாமே சிறப்பாகவே நடக்கும். சரி, ராம 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 ராம. அதாவது எதையோ சொல்ல எதையோ போயிட்டேன். அப்படியே பகவத் குணங்களில் போனால் எங்கே போகணுன்னே தெரியாது. அது பகவான் உள்ளேருந்து பேச வைக்கிறது. அந்த பிரவிஷ்ய மமம் வாச்சமமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்தியகில சக்திதர ஸ்வதாம்னா அந்யாம்ஷ ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதின் பிராணாநாம பகவதி புருஷாயுதப்பியம். அதாவது நம்ம அந்த நமக்குள்ளே பிரவேசித்து பகவான் அந்த பிரவேசிய மம வாச்சமமாம் பிரசுப்தாம். அந்த வாக்கு எழும்பிக்கிறது கிருஷ்ணன் தான் பேசுகிறான் உள்ளேருந்து. நம்மளாக பேசுகிறோம். நம்ம ஏதோ பேசுவோம், நம்ம மனசில் உள்ள கல்மஷத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லது பேசுவோம், கெட்டது பேசுவோம், என்ன வேணாலும் பேசுவோம். ஆனால் பகவத் உள்ளே பேசுகிறோன்னா பாகவதம் தான் பேசுவோம். நிறைய அந்த பகவத் விஷயமான சம்மந்தமான விஷயங்கள் தான் பேசுவோம். பாகவதத்தில் பகச்சிக்கூடாது, பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கணும், பாகவதத்தில் மதிக்கணும் அப்படின்ற விஷயம் தான் பேசுவோம். பகவான் உள்ளேருந்து பேசணும்னா பகவத் சம்மந்தமான விஷயமாக தான் பேசுவோம். பௌதிக விஷயங்களில் போனனாவே
அப்படியே துடிச்சு போயிடும். பௌதிக விஷயங்களை பற்றி பேசினாவே துடிச்சு போயிடும். சொத்து சுகம், அவனுக்கு பணத்தை ஆசை காட்டினா அது பார்த்து பயமாக இருக்கும் அவனுக்கு. எப்பா சொத்து சுகத்தை பற்றி பேசாதப்பா, தயவுசெய்து பணத்தை பற்றி பேசாதப்பா, பயமாக இருக்குதுப்பா எனக்கு அப்படின்வான். அப்படியே துடிச்சு போயிடும். எப்படி துடிச்சு போயிடும்? ஒரு மீனை தண்ணியிலேருந்து வெளியே விட்டால், வெயிலில் நல்லா சுட தரையில் வெயிலில் விட்டால் எப்படி துடிச்சு போயிடும்? ஏம்மா தண்ணியில் நம்மளுக்கெல்லாம் தண்ணியில் மூச்சு அடைக்கும். நம்மளை மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ நம்ம தண்ணியில் மூச்சு அடைக்கிறத கொஞ்சம் நேரம் இருந்தாவே நம்ம மூச்சு முட்டுதே, நம்ம தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்க முடியலையே, இந்த மீன் பாவம் ரொம்ப நாளாக தண்ணியில் இருக்கே, சரி கொஞ்ச நாள் எடுத்து வெளியே விட்டுடலான்னு பார்த்தா அது அப்படியே வெயிலில் துடிச்சிடும் தரையில் விட்டால். அது மாதிரி பாகவதர்கள் பகவத்குணங்கள்லேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா துடிச்சு போயிடுவாங்க அப்படியே. இது பிரகலாத் இந்த உதாரணம் சொல்கிறார். பக்தர்கள் எப்படி பகவான் விட்டு பிரிஞ்சால் மீன் தண்ணியிலேருந்து கரையேற்றி விட்டு அப்படி துடிச்சு போயிடுமோ, அது மாதிரி பக்தர்கள் பகவத் விஷயத்தை விட்டு விலகி போனால் இந்த உலகம் தகிக்குதே. ஐயோ இவங்களோட பேச முடியாது, இவங்க தகிக்கிறாங்க, ஐயோ நம்ம மனசை புண்படுத்திடுறாங்க, அப்பப்போ இவங்களோட பழகவே முடியாது அப்படின்னு உலகமே தகிக்குது. யாருக்கெல்லாம் பழக முடியுது ஃப்ரீயாக? பகவத்குணங்களை யாருக்கெல்லாம் சொல்ல முடியுது? அடப்பாப்பா ஒரு சாமியார் இவன் எப்போதான் கிருஷ்ணன் பகவத்குணங்களை பற்றி ராமனை பற்றி பேசின்னு இருப்பாங்க. ஏதாவது பணம் சம்பாதிக்கிற விஷயந்தான் பரவாயில்ல, ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கணும் இவங்களும் பேசணும். ஒரு லாபம் இல்லை பௌதிகமாக. இவங்கள பேசி என்ன பிரயோஜனம்? வேஸ்ட்டு. இவன் வேஸ்ட்டு ஃபெல்லோவில் இவன் தான் பெஸ்ட்டு ஃபெல்லோ, இவன் தான் பெஸ்ட்டு. இவன் வாழ்க்கையில் புவி பாவகா, வாழ்க்கையை வாழ தெரிஞ்சவன் தான். ஆனால் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டவர்கள் அப்படி நினைப்பாங்களாம். இந்த பாகவதத்தில் இவங்களாம் போனால் காலத்தை விரயமாக்குறான், பாகவதம் படிச்சேன்னு, ராமாயணம் படிச்சேன்னு காலத்தை விரையும் அப்படின்னு அவங்களுக்கு காலம் வேஸ்ட் ஆகிற மாதிரி. இவங்களுக்கு என்ன தோணுன்னா, அவர்கள் தான் திவாச்ச அர்த்தேகியா ராஜன்னு குடும்ப பரணேன்னு, அந்த குடும்பத்தை காப்பாற்றுக்காக பணம் சம்பாதிக்க இப்படி ஓடுறாங்களே, பகல் பொழுதும் வீணாக்குறாங்களே. ஹரியதே நக்தம், அவள் தூக்கத்தில் பார்த்தா திவாச்ச அர்த்தேகியா ராஜன் குடும்ப பரணேவா, நைட்டில் நல்லா தூக்கத்துலேயும் இந்திரிய சௌக்கியங்கள்லையும் வீணா காலத்தை பொழுது போக்குறாங்களே. நக்தம் ஹரியதே நக்தம் ஜபாயன செபாவையா அப்படின்லாம் சொல்லுவாங்க. மகான்களுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தா இவங்களுக்கு பணம் அர்த்தம்னா பணம் சம்பாதிக்கிறது ஓடுறாங்களே ஆசையோட. திவாச்சார்த்தே அதுக்கு கால விரயமா. சுகாச்சாரியர் சொல்கிறார், இது ஆத்மவித் சம்மத பும்சான்னு சொல்லி ஆரம்பித்து தேகாபத்திய காலத்தாதிஷோ ஆத்மசைன்யேஷோ அசத்ஸ்வபி தேசாம் பிரமத்து நிதனம் பஷ்ய நவீன பஷ்யதி. அவரெல்லாம் இது அழியக்கூடியது தானே, என்றைக்கும் ஒரு நாள் நம்ம போக போகிறது தானே. எல்லாத்தையும் ஒவ்வொரு வாழ்க்கையும் நம்ம அப்பா பாட்டை முப்பாட்டை எல்லாத்தையும் பார்த்துட்டு கூட நம்ம அதை உணராமல் இருக்கிறோமே அப்படின்னு நம்ம ஜாக்கிரதை படுத்துறார் சுகாச்சாரியர். சொல்கிறார் இதெல்லாம் 2ஆம் ஸ்கந்தத்தில் படித்தா தானே பாகவத்தை படித்து. இப்போ நம்ம இவ்வளோ ஸ்லோகங்கள் சொல்கிறோம், இவ்வளோ விஷயம் சொன்னோம், பாகவதம் படித்ததுனால தான் தெரியுது. படிக்கலாம் எல்லாம் மகான்கள் வாக்கில் கேட்டதும் பாகவதம் படித்ததுனால தானே அந்த பாகவதம் வாசனை எப்படி வரும்? அப்போ இதெல்லாம் பாகவதம் படித்ததுனால தான் தெரியுது, பாகவதம் கேட்டதுனால தான் தெரியுது. ஏன்னா எப்படி தெரியும்? படித்தா தானே, புஸ்தகத்தை திறந்து பார்த்தா தானே. பாகவத்தில் நினையணும், பாகவத்தில் மூழ்கி போயிடணும். அப்படி சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு ஸ்லோகங்களும் பார்த்தோம். அதனால் தஸ்மாத்து ஆகையினால பரத குல தோன்றலே பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி, அந்த பகவான் ஆகிய கிருஷ்ணன் ஈஸ்வரன், அவன்தான் ஹரி, அவன்தான் நாராயணன், அவன்தான் ஈஸ்வரன். அப்படியேப்பட்ட பகவான் கிருஷ்ணனிடத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா சோதவ்யா கீர்த்தித்தவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யஸ்ச இச்சதா அபயம். உண்மையிலேயே மரண பயத்திலேருந்து நீ விலகி மோட்சம் அடையன்னு ஆசைப்பட்டனா பகவானை பற்றி தான் கேட்கணும், கீர்த்தித அவனுடைய புகழை தான் பாடணும். சோதவ்யா கீர்த்திதஸ்ச இச்சதா அபயம். பகவானை பற்றி தான் எப்பொழுதும் தியானம் பண்ணணும், அவனுக்கு தான் பூஜைகள் பண்ணணும், அவனை தான் சேவிக்கணும், இதை தான் பண்ணணும்ப்பா. ஏன்னா சோதவியம் ஜபியம்னு கேட்டாலே நீ எதை ஜபிக்கணும் எதை சொல்லணும், பகவானை பற்றி தான் கேட்கணும், பகவான் நாம தான் ஜபிக்கணும், பகவத் தான் தியானம் பண்ணணும், பகவத் கதைகள் தான் கேட்கணும்பா அப்படின்ட்டு ஹரி அந்த கிருஷ்ணனுடைய கதைகள் தான் பேசணும் அப்படின்னு சுகாச்சாரியர் சொல்கிறார் உபதேசம். அதனால் என்ன கிடைக்கணும்? எதை நிர்பித்தியமானம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் நிர்ணயம் ஹரி நாமான கீர்த்தனம். யோகிகள்லாம் தீர்மானமாக சொல்லியிருந்தோம் ஹரிநாம சங்கீர்த்தனம் தான். நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டு ராம 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 ராமன்னு குதி, லஜ்ஜை விட்டு கஜ்ஜை கட்டின்னு அடி, ஜம்முன்னு அடித்து தாளம் போட்டு நல்லா நாமா சொல்லு. அதுதான் உனக்கு பிரயோஜனம், பரம பிரயோஜனம். அதுதான் ஜென்மலாபமா. ஜென்மலாப பரப்பும்சம் அந்தே நாராயண ஸ்மிருதி. அவளை பாகவதர்கள்லாம் பாகவதத்திலே பேசணும். அப்படியேப்பட்ட ஆளுங்களுடைய பிரிவாலும் வாய் திறந்தால் பாகவதம் தான் வரும் வெளியே. ஸ்லோகமாக அப்படியே கக்குவார்.
அது அப்படி வாசனை அடிக்கும், பாகவத வாசனை அடிக்கும். மகான்கள் கிட்ட போனாவே பாகவத வாசனை அடிக்கும், அப்படியே மிளறும். எவ்வளோ சொன்னாலும் சரி சலிக்காது பாகவதம். பகவத் குணங்களை பற்றி பேச அழுக்காது. உலக விஷயம் பாருங்கள், அழுத்து போயிடும். பகவத் விஷயம் நவநவமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதுசான அர்த்தங்கள் தோணிக்கும், புதுசாக இருக்கும். படிக்கும்போது நானும் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தான் ஒரு சப்தாகம் முடிச்சேன்னா மறுபடியும் ஏன் சப்தாகம் பண்ணுறேன், அது என்னவோ தெரியல, மறுபடியும் படிக்கணும்னு ஆசை உண்டாகுதே. சரிப்பா, 2ஆவது தடவை படித்தேன், 3ஆவது தடவை படித்தேன், 4ஆவது தடவை படித்தேன், போதும்பா. இல்லை இன்னும் படிக்கணும் ஆசையாக இருக்குது. 5ஆவது தடவை, 6ஆவது தடவை, 7ஆவது தடவை, இன்னும் படிக்கணும். ஏன்னா அது படிக்க அது என்னவோ ஒரு தித்திப்பாக இருக்குது. அது சரளமாக வரும்போது ஃபஸ்ட்டு நல்லா தட்டு வரும்போது கஷ்டமாக இருக்குது. நல்லா படிக்க நாக்கு பரலுதா, நல்லா சரளமாக வந்து படிக்கும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாகுது பாராயணம் பண்ணுறதுக்கு. நிறைய ஸ்லோகமே படிக்கணும் போது அந்த குணங்களை பற்றி இப்போ அனுபவிக்கிறோம். அந்த குணங்கள் கூட தேவையில்லை, குணங்கள் தான் தேவை. இருந்தாலும் இந்த படிக்கிறதே ஒரு சௌக்கியமாக இருக்குது. இந்த பாகவதம் பாராயணம் பண்ணுறதே ஒரு தித்திப்பாக இருக்குது. அதனால் நான் திருப்பி பாராயணம் பண்ணும்போது இன்னும் 2 அத்தியாயம் படிக்கலாமா, இன்னும் 2 அத்தியாயம் பாராயணம் பண்ணலாமா அப்படின்னு ஆசையை அதிகரிக்க செய்யுது. அப்புறம் நான் படிக்க நிறைய ஸ்லோகங்கள் மனப்பாடம் அது சிந்திக்க சொல்லுது. சிந்திச்சா பகவத் குணங்கள் வெளிப்படுது. அப்போ படித்தா உன்னை எங்கேயோ கொண்டு போயிடும், அது பக்தியில் ஹை லெவலில் கொண்டு போயிடும். டைரெக்டாக நான் என்ன சொல்கிறேன், டைரெக்டாக மூலப்பாராயணம் படிங்க, பெஸ்ட்டு. டைரெக்டாக மூலப்பாராயணம் படிங்க. அது சூப்பர். நம்மளுக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்தோம். உனக்கு என்ன புரியணும், உனக்கு எல்லாம் பகவான் புரிய வச்சுட்டோம். ததாமி புத்தி யோகம். ஆமாம், ஞான தீபனை பிரகாசி, நம்ம ஞான தீபத்தை பிரகாசிக்க செய்வோம். நமக்குள்ள ஞானம் என்ற தீபத்தை, அதாவது ஞானம்னு சிந்தனை இல்லை, பகவான் புரிய வைப்பான். உனக்கு ஸ்லோகம் படித்தாலே புரியும். ஏன்னா எத்தனை தடவை நம்ம பாகவதம் கேட்டிருக்கோம். படித்தா டக்குன்னு புரியும். நம்மளுக்கு சுலபமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், குதூகலமாக இருக்கும். அப்படியேப்பட்ட பாகவத பாராயணம் பண்ண அதில் உள்ள சௌக்கியமே தனிப்பா. நீ அர்த்த புஸ்தகமே பார்க்க வேணாம்னு தோணுது. வேணாம், அர்த்த புஸ்தகமே வேணாம், பெருசாக போட்டுக்கா. அது என்னன்னா இந்த மைண்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக உண்டாகுது, அப்படியே தூக்கம் வர மாதிரி ஆயிடுது. பெரிய அர்த்தங்கள் போட்டிருக்காங்க புஸ்தகம், தலைக்காணி மாதிரி புஸ்தகம்லாம் இருக்குது. பாகவத்துக்கு பெரிய வியாக்கியானம்லாம் மகான்கள் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னு சொல்ல வரல, நான் தப்புன்னு சொல்ல வரல. அந்த ஸ்லோகத்தை படித்து அந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை படிக்கும்போது எனக்கு விளக்கம் படிக்கும்போது தூக்கம் வந்துட்டு, விளக்கம் படிக்கும்போது ஃபுல்லாக என்னால் படிக்க முடியல விளக்கத்தை. ஆனால் ஸ்லோகத்தை படிக்கும்போது சுவையாக இருக்குது. டைரெக்டாக ஸ்லோகம் அர்த்தம் அதை மட்டும் படிச்சுட்டு போனால் போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை, வேறு கிரந்தம் கூட தேவையில்லைன்னு தோணுது. ஏகம் பாகவதம் சாஸ்திரம் போதும். மற்றத்தில் பிரமாவகி புத்தி குழப்பத்தை உண்டாகும். அதுக்கு மேலே பெருசாக விளக்கம்லாம் போனால் புத்தி குழப்பத்தை உண்டாகும். டைரெக்டான அர்த்தமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது. பாகவதம் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் போதுமே. நீனே நிறைய தர்மங்களை தெரிஞ்சுக்கணும். அந்த தர்மம்லாம் வந்து கலியுகத்தில் சிலுபடி ஆகாது தானே. நாரதர் வந்து பகவத் குணங்களை சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் நான் பகவத் குணங்களை அனுபவிக்கிறது சௌக்கியம் தானே. சுவாது பதே ஆஹா, கிருஷ்ண குணங்களை பற்றி பேச திட்டிக்குமே. அவருன்னு தோணுமே தவிர பஸ்ன்னு தோணாதான். என்னென்ன தோணுமா. அப்படியேப்பட்ட பகவத் குணங்கள் பாகவதம், அதில் நினைகிற ஒரு சௌக்கியம் சந்தோஷம் பாராயணம் பண்ணவங்களுக்கு தான் அதெல்லாம் அனுபவிக்க முடியும். இப்போ பாகவத பாராயணம் நடந்தது இருக்குது. யார் வந்து கலந்துக்கணுமோ கலந்துக்கலாம். நம்ம அது அந்த மீட்டிங்கு லிங்க்கு வந்து நம்ம குரூப்லாம் போட்டிருக்கோம். வந்து கலந்துக்கிட்டால் பாகவத பாராயணத்தில் அதில் கிடைக்கிற டேஸ்ட்டு சுகம் அது எதுலேயுமே கிடையாது. அதான் சொல்ல, ஜகாதி பந்தம், குடும்பத்தை மறந்துடுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம், குடும்ப சொத்து எல்லாத்தையும் மறந்துடும். பெரிய சொத்து பாகவதமே பெரிய சொத்து. அந்த சொத்து வைஷ்ணவ தனமாச்சது. இவ்வளோ பெரிய சொத்து கிடைச்சதுன்னா மட்டும் சொத்து அவன் நினைப்பானா? நான் நினைக்கவே மாட்டான் இல்லையா. ஆனந்தமாக இதில் இருக்கிற பெரிய சொத்து கிடச்சிருச்சு. அவனுக்கு பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, பணத்தாசை எல்லாம் விட்டு போயிடுமே. ஜகாதி பந்தம், அதில் உள்ள பட்டதெல்லாம் விட்டு போயிடுமே. அதுக்கு தான் எழுத சொன்னாராம். சமாதினா அனுஸ்மர தத்விசேஷம். எதுக்காகனா அகில பந்த முக்தியே, எல்லாருடைய பந்தத்தையும் போகிறதுக்காக, பொழுதுபோக்கத்துக்கு பாகவதம் இல்லை, அகில பந்தம் எல்லாருடைய பந்தத்தையும் போகிறதுக்காக பாகவதத்தை எழுது அப்படின்ட்டு நாரதர் உத்தரவிட்டு போனார். அகில பந்த முக்தியே அப்படின்னு சொல்லியிருக்கு பாகவதத்தில். நாரதர் சொன்னது. ஏஷாம் சூயமானாயம். அந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நம்மளுக்கு இந்த மாற்றங்கள் ஏற்படுமா. கேட்ட பிறகு பலன் இல்லை. பாகவதம் கேட்ட பிறகு பலன் இல்லை,
கேட்கும் பொழுதே சுஸ்ரூஷுபி. இன்னொரு இடத்துல அதோட ஒரு மாதிரி மேலே சொல்லியிருக்கா சுஸ்ரூஷ. கேட்கணும்னு ஆசைப்பட்டாலே ஹிருதயத்தில் பகவான் வந்து உட்காந்துருவானா, டேரா போட்டுருவானா. என்ன பண்ணுறானா, சுண்பதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணா புண்ணியஸ்ரவண கீர்த்தனா ஹிருத்தியந்தஸ்து ஹி அபத்ராணி விதுனோதி சுஹൃத்சதாம். ஹிருதயத்துக்குள்ளே கிருஷ்ணனே உள்ளே போயிடறானா, காது வழியாக உள்ளே போய் ஹிருதயத்தில் போயிடனா ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிடுறான். மனசுள்ள கவலைகள் துன்பங்கள் எல்லாத்தையும் மொத்த க்ரஷ் பண்ணிடுறான், மொத்த வாஷ் அவுட் பண்ணிடுறானா. அவன் இருக்கிற இடம் இல்லைன்னா விதுனோதி தொடச்சத்துருவான், சுத்தமாக வச்சுருவான். மனசை க்ளீன் போல்டாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், எந்த பந்தமும் ஒன்றும் பாதிக்காது, எந்த கஷ்டங்களும் பாதிக்காது. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமையேன்னு அவ்வளோதான். அப்படி பாகவதத்தை அனுபவிக்க வைப்பான் பகவான். அது நிறைய பாகவதம் பேசணும், பாகவத பாராயணம் பண்ணணும், இப்படி பாகவத்தில் நினைச்சணும், பாகவத்திலே தலைக்கணும். வேறு எதுவும் வேணாம் உலகத்தில். இந்த பாகவத்திலே நம்மளை விட்டால் போதும், இதுலேயே நீந்தின்னு இருக்கலாம். அதான் சொல்கிறேன், கஜேந்திரன் கேட்டானே, தாமரை தடாகங்கள் இருக்கணும், அதில் முதல்ல இருக்கக்கூடாது, வெறும் தடாகம், அது குளிர்ச்சி மட்டும்தான் இருக்கணும். அது கிருஷ்ணன் என்ற அந்த தாமரை தடாகம் தான். அவனுடைய கண்ணு தாமரை, கால் தாமரை, கைகள் தாமரை, அவனுடைய நாபி தாமரை. இந்த தாமரை தடாகத்துக்குள்ளே ஆனந்த ஸ்வரூபனாகி அந்த பகவானத்தில் போய் ஐக்கியமாயிடணும். அந்த பகவானுடைய ஸ்வரூபம் தான் பாகவதம். மேனிலே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம். அதில் போய் நினைஞ்சணும். இந்த தாமரைகள் நிறைஞ்ச இந்த குளம் எதுலன்னா ஆனந்த கடல் எதுனா பாகவதம் தான். அந்த பாகவத்தில் நனிய அந்த பாகவத்தில் போய் ஆனந்தத்தில் மூழ்கி அப்படியே திளைக்க வேண்டியது தான். அது வந்து எழுந்து வர மனசே வராது. நல்ல வெயில் காலத்தில் ஒரு ஏரியில் போய் குளித்தோம்னா, நல்ல தாமரத்தாரம் உள்ள குளத்தில் போய் விழுந்துட்டானா, எழுந்து வர கூப்பிட்டா கூட வரமாட்டான். சின்ன பசங்க பார்த்தா கொஞ்சம் நேரம் நான் தண்ணியில் குளிச்சோன்னே, டே ஜுரம் வந்துடும்டா கூப்பிட்டா கூட அந்த குளத்துலேருந்து எழுந்து வரவே மனசு வராது. அந்த தண்ணியில் ஏறணும் போல ஆசையாக இருக்கும். குளிர்ச்சியாக இருக்கு இல்லையா, நல்லா இருக்கு இல்லையா. வெளியில் வந்தால் வெயில் தாபம். அது மாதிரி கங்கையில் மூழ்கி இருக்கிற யானைக்கு எப்படி வெளிப்புறமாக இருக்க தாபங்கள் பாதிக்கப்படாதோ, அது மாதிரி இந்த பாகவதத்தில் மூழ்கி இருக்கிற பக்தர்களுக்கு இந்த தாபத்திலேயே உண்மையான வெளிப்புறமாக இருக்கிற தாபங்களால் பாதிக்கப்பட மாட்டார்கள். தபந்தி விவிதா ஸ்தாபா நைதன் மத்கத சேதசா. பகவானத்தில் மனசு செலுத்துறதுக்கு இந்த விவிதா தாபம் பலவிதமான தாபங்களால் பாதிக்கப்பட மாட்டார்களாம். இந்த மாதிரி நான் நிறைய சொல்லி போய் நேருவேன். டைம் ஆகிடும், மணி இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, தடவை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ராம் 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 ராம். சரி, தடவை ராம் 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 ராம். ஆனால் பாகவத பாராயணம் பண்ணுங்க. இல்லை பாராயணம் பண்ணுறவங்களையாவது இது போல் நல்ல பக்தியில் தலைக்கின்ற அந்த பாகவதத்துலையாவது கூப்பிட்டு அந்த வீட்டில் பாகவதம் பாராயணம் பண்ண வைங்க. நம்மளுக்கு அந்த சாணித்தியம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பூவோடு சேர்ந்து நார மனம் பெறுறது போல் நாமளும் அந்த சாணித்தியம் நம்மளும் பெறலாம், அந்த தபசை நாமளும் பெறலாம். அவர்கள் வாக்கில் பாகவதம் கேட்க ஆனந்தமாக இருக்கும். நம்ம நிறைய பாகவத்தை அனுபவிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இதுதான் கலியும் கெடும். இதுதான் கலி கல்மஷ நாசனம். வேறு வழி கிடையாது. நாம சங்கீர்த்தனம் பாகவத கதாசனம். கண்டிப்பாக பாகவதம் படிக்கணும் நாமா சொல்லுவாங்க. நாமா சொல்கிறவங்க பாகவதம் படிப்பாங்க. உண்மையாக நாமா சொல்கிறவங்க சத்தியா கண்டிப்பாக பாகவதத்து ரெண்டும் ஒன்று 2 கண்ணு இருக்குன்னா ஒரு கண்ணு வேணான்னு சொல்லுவானா, 2 கண்ணு தானே வேணும்னு சொல்லுவான். ஒரே விஷயத்தை பார்த்தாலும் 2 கண்ணும் வேணும். அதுக்கு நான் ஒரே விஷயத்தை பார்த்து ஒரு கண்ணு போதும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 2 நோக்கமும் பகவான் அடையிறது தான். நாம சங்கீதமும் கதாசனமும். ஆனால் 2மே வேணும் இல்லையா? நாமாவும் வேணும். இல்லை, நாம வந்து தபசு, கதாசவனம் வந்து பக்தி. பக்தியில் தலைக்கிறதுக்கு தபசும் வேணும், அதே சமயத்தில் பக்தியும் வேணும், கதாசவனம் வேணும், நாமா வேணும். 2த்தையுமே நம்ம சம்பாதிச்சுக்கணும். சரி, ராம 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 ராம. தபசோடு கூடிய பக்தியாக இருந்தால் ஒன்றும் சுவையாக இருக்கும். அப்போ நீங்கள் என்னென்ன ஸ்ப்ளிட் ஆக மாட்டீங்க, பௌதிக விஷயத்தில் மயங்க மாட்டீங்க. தபசுன்றது உனக்கு பலம், உன் இந்திரிய பலம். காம குரோதத்தில் விழாமல் இருக்கிறதுக்கான பலம் தபசு. அந்த தபசு கண்ட்ரோலில் இருக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா தபசு கண்ட்ரோல் இருக்கும்போது பலம், அந்த பலத்தில் நீங்கள் பக்தி மேலே வீடு கட்டினீங்கன்னா அதான் நாம நிறைய சொல்லிவிட்டு அதன் மேலே நீங்கள் பக்தின்ற வீடை கட்டினீங்கன்னா அதில் ஸ்ட்ராங்காக நிலைச்சி நிற்பீங்க. வேறு எதில் நீங்கள் வழிக்க விழத்துக்கு வாய்ப்பே கிடையாது. வத்சபதம், கண்ணுக்குட்டி கலம்புலியில் இருக்கிற தண்ணியை தாண்டுற மாதிரி இந்த சம்சார சாகத்தை தாண்டிடுவோமா. சரி அப்பா, சரி போதும் தரும், டைம் ஆகினே இருக்குது. சரி சொல்லணும்னு ஆசையாகவும் இருக்குது, போதும். அப்புறம் நம்ம ஒரு பகுதியில் சொல்லிடலாம். ராம 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 सीतापति राम 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 आंजनेय स्वामी की जय। राम 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 राम। श्रीमद् भागवत भगवान की जय।